அடுத்ததாக சிறுகுறை நிகழ்த்த சகோதரர் PM அல்தாஃபி, ஆசிரியர் குர்ஆனிய வாழ்வியல் ஆராய்ச்சி வகுப்பு, குர்ஆன் காலேஜ், அன்புடன் அழைக்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, ஒரு மாத காலம் நடைபெற்ற கோடைகால வகுப்பில் நம்முடைய மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பல்வேறு விஷயங்களை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய இறுதி நிகழ்ச்சியில் நாம் அனைவரும் பங்கெடுத்திருக்கிறோம். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி பெரிய மனதிற்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான். மாணவர்கள் இங்கு செய்து காட்டிய நாடகம் நிறைய செய்திகளை ரொம்ப எளிமையாக மணிக்கணக்கில் நாம் பேசுகிற விஷயங்களை நிறைய ஆதாரங்களோட சான்றுகளோட புரிய வைக்கணும் அப்படின்னு பாடுபடுற, ரொம்ப சிரமப்படுற பல விஷயங்களை ஒரு 5 நிமிடம் 10 நிமிடத்திற்குள்ளாக ஒரு நாடகத்தை போல் ஒருவராக மாறி மாறி கருத்துக்களை சொன்ன வகையில் பார்த்தோம்னா ரொம்ப எளிமையாக பல விஷயங்களை கடத்திட்டாங்க. துவக்கத்திலிருந்து பார்த்த 4-5 நாடகங்களுமே அதே கேட்டகரி தான். அதில் கடைசியாக உள்ளது உண்மையிலே ஹைலைட்டு தான். ஷைத்தானை பற்றி அவர்கள் எடுத்த அந்த விஷயம் ரொம்ப நறுக்குன்னு இருந்துச்சு. அதில் தேர்வு செஞ்ச அந்த வாசகங்கள்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் உண்மையிலே பாராட்ட தகுந்தது. நிறைய உழைச்சிருக்கிறாங்கன்றது நமக்கு நல்லாவே தெரியுது. ஏன்னா ஒருத்தரை பேச சொல்கிறது அப்படிங்கிறது எளிது, அதை கோஆர்டினேட் பண்ணுறது இருக்குல்ல, அது ஒரு 6-7 பேரை ஒரே விஷயத்தை 6-7 பேருக்கு பகிர்ந்து கொடுத்து அதில் முதல்ல இதை சொல்லணும், அதுக்கு இதை பதில் சொல்லணும், அதுக்கு இந்த கேள்வி கேட்கணும், இந்த கேள்விக்கு இந்த ஆன்சர் பண்ணணும், அப்படியெல்லாம் அதை கோஆர்டினேட் பண்ணி அதுக்கு தேவையானதை பிரித்து கொடுத்து அவங்களுக்கு பயிற்சிகளை கொடுத்து அவங்கள மீண்டும் மீண்டும் செய்ய வைத்து அதில் ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு உண்டாக்கி அவங்களுக்கு கொண்டு வந்து ஸ்டேஜ் ஏற்றுறதுக்கு இடையில் பின்னாடி ஒரு பெரிய உழைப்பு நடந்திருக்கிறார். இப்போ நாம் பார்த்தது அதனுடைய எண்டு ரிசல்ட்டு. அதுக்கு பின்னாடி ஆசிரியர்கள் நிறைய உழைச்சிருப்பாங்க. ஒரு பெரிய உழைப்பு இல்லாமல் அதை மேடை ஏற்ற முடியாது. அந்த வகையில் இதுக்காக வேண்டி பாடுபட்டிருக்கிற, இதுக்கு பின்னால் உழைத்திருக்கிற ஆசிரியர்கள், இந்த நிர்வாகத்தினர்கள் ஒரு பெரிய பாராட்டுக்குரியவர்கள் என்பதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளை நாம் தொடர்ச்சியாக நீண்ட நெடிய காலமாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இது இன்றைக்கி நேற்று இல்லை. இந்த மாணவர்களை அவங்களுக்கு சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து அதை அவங்கள சொல்ல வைக்கக்கூடிய இந்த மாதிரியான ஒரு மரபு ஏறத்தாழ ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில், இந்தியா முழுவதுமே அந்த மரபு இருக்கிறது. தமிழகத்தில் அந்த மரபு நீண்ட நெடிய காலமாகவே பின்பற்றப்பட்டுக்கிட்டே இருக்குது. நிறைய ஊர்களில் ஆண்டு விழா நடத்துவாங்க. இப்போ நம்ம சம்மர் வகுப்பு அப்படின்னு நடத்துகிறோம், ஆண்டு விழாக்கள் நடத்துவாங்க. மதரசா நடக்கும். மதரசா ரமலானுக்கு முன்னாடி, நோன்புக்கு விடுமுறை விடுவதற்கு முன்னாடி எல்லா ஊர்கள்லேயும் மதரசா ஆண்டு விழாங்கிற பேரில் வைக்கப்படும். அதில் மாணவர்கள் வினாடி வினா, கேள்வி பதில் நிகழ்ச்சி பண்ணுவாங்க, சொற்பொழிவு நிகழ்த்துவாங்க, குரானை ஓதி காட்டுவாங்க, பாங்கு சொல்லி காட்டுவாங்க. இந்த மாதிரி பல்வேறு வகையான அந்த மார்க்க ரீதியான விஷயங்களை, அவர்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை மேடை ஏறி அவங்க பல விஷயங்களை நமக்கு முன்னாடி செஞ்சு காட்டுவாங்க. ஆண்டுதோறும் நடக்கும். பல வருடங்களாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போது இது சம்மந்தமாக உங்களிடத்தில் ஒரு சின்ன கேள்வி. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது? எதுக்காக வேண்டி இந்த நிகழ்ச்சி, ஏன் இந்த கேள்வி அப்படிங்கிறதுக்கான காரணத்தை நான் முதல்ல சொல்லிடுறேன். பொதுவாகவே நாம் எந்த ஒரு காரியத்தை செஞ்சாலும் ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற அந்த நோக்கத்தில் தெளிவாக இருந்தால் தான் செயல் செஞ்சு முடிக்கும் பொழுது அந்த நோக்கத்தை போய் நம்ம ரீச் பண்ண முடியும். ஏன் செய்கிறோம் அப்படிங்கிற நோக்கத்தில் நமக்கு தெளிவில்லை அப்படின்னா எதுக்காக வேண்டி அந்த நிகழ்ச்சியை நடத்தினமோ அந்த ரிசல்ட் நடக்காது, வேறு என்னமோ நடக்கும். வேறு என்னத்தையோ ஒன்று காரியத்தை முடிச்சுட்டு போய்கிட்டே இருப்போம், வேலை முடிஞ்சிருச்சுன்னு நம்ம நினைப்போம். அப்போ நோக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் நம்ம மார்க்கத்தில் கூட அறிஞர்கள் மார்க்க சட்டத்திட்டங்களை பிரிக்கும்போது அதில் ஒரு செய்தி சொல்லுவாங்க, மகாசிது ஷரியா அப்படின்னு சொல்லுவாங்க. மகாசிது ஷரியானா என்ன பொருள்னு கேட்டால், ஷரியத்துடைய நோக்கங்கள். ஒரு சட்டத்தை அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா அந்த சட்டத்தை ஏன் சொல்கிறான். ஒரு காரியத்தை செய்யாதே, நீங்கள் கரண்ட காலுக்கு கீழே ஆடை அணியாதீர்கள் அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சட்டம் போடுறாங்கன்னா ஏன் அதை போடுறாங்க? வெறுமனே செயலை மட்டும் பார்க்கக்கூடாது, செயலை தாண்டி அந்த நோக்கத்தை நம்ம பார்த்தாதான்
அந்த அந்த நோக்கம் எங்கெல்லாம் வருகிறதோ அங்கெல்லாம் அதை அப்ளை பண்ண முடியும். இப்போ கரண்டைக்கு கீழே ஆடை அணியாது அப்படின்னு சொன்னதனுடைய நோக்கம் என்ன? பெருமை அதில் உள்ள மையமான நோக்கம் பெருமை அப்படின்னு. இப்போ பெருமை தான் அதனுடைய நோக்கம் என்பதை தெரியாமல் சட்டத்தை மட்டும் பார்த்தோம்னு வைங்க, கரண்டைக்கு கீழே ஆடை அணியக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார்கள் என்கிற சட்டம் மட்டும் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா கரண்டைக்கு கீழே ஆடை போகும்போது ஆகா ஓகன்னு குதிப்போம், பெரிய பாவம் பண்ணிட்டாருமோ, பள்ளியாசத்தில் தொலை போகிற நேரத்துலாம் கரண்டை மேலே ஏற்றுமோ, கையிலே மேலே ஏற்றி கேட்டுப்பா அப்படிமோ, அதற்கு முன்னாடி நின்றுக்கிட்டு பின்னாடி பார்த்து கரண்டைக்கு கீழே ட்ரெஸ் இறங்கியிருக்கு கீழே இறக்கி விடு, கீழே இறங்கி மேலே ஏற்றி விடு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க, அறிவுரை சொல்லுவாங்க. ஆனால் அந்த பெருமை என்கிற அம்சம் வாழ்க்கையினுடைய பல கட்டங்கள் வெளிப்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை எதை பற்றியுமே கண்டுக்க மாட்டோம். இவ்வளோவான நகை அள்ளி போட்டு வந்து நடு வீட்டில் உட்காந்துருப்போம் கல்யாண வீட்டில், வேறு ஒன்றும் இருக்காது. அதனுடைய பின்னணி அம்சம் என்னவா இருக்குன்னு பார்த்தா, நீங்கள்லாம் என்ன நகை போட்டு வந்திருக்கிறீங்க, என் வீட்டுக்காரருக்கு வாங்கி கொடுத்துருக்காரு பாரு, இருந்தா பாரு 5 விரலை எப்படி பிரிட்ஜ் போட்டு பாலம் போட்டு வளையலுக்கு வளையலை கொண்டு ஜாயின் பண்ணியிருக்க பார்த்தல, இந்த மோதிரத்துலேருந்து வளையலுக்கு பாலம் போடுற வழக்கம் இருக்குல்ல, அது உங்கள் பகுதியில் தான் அதிகம் நினைக்கிறேன். எங்கள் ஊர் பகுதியிலாம் அப்படிலாம் நெல்லை மாவட்டத்திலாம் போனீங்கன்னா அப்படி போடக்கூடிய பழக்கம்லாம் இருக்காது. இப்போ தஞ்சை, திருவாரூர், பழைய இந்த மாவட்டங்களுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, மோதிரத்துக்கும் வளையலுக்கும் இடையில் 5 பிரிட்ஜு ஓடும். அவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் நடக்கும். அது இயல்பாக அழகுக்கு செய்யப்படுவது மார்க்கத்தில் குற்றமில்லை. ஆனால் அதன் பின்னாடி ஒரு உளவியல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உளவியலில் ஒரு சிக்கல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த சிக்கலை யாருமே டச் பண்ணவே மாட்டோம். அந்த உளவியலில் இருக்கக்கூடிய அந்த பெருமை என்கிற கூரை பற்றி சிந்திக்கவே மாட்டோம். இதெல்லாம் மார்க்கத்தில் தடையா அப்படின்னு சொல்லி கேட்போம். ஏன் நம்ம பார்த்தது கரண்டைக்கு கீழே துணி போடுறது மட்டும்தான். ஏன் கரண்டைக்கு கீழே துணி போகக்கூடாதுன்னு சொன்னாங்கன்ற காரணத்தை கண்டறிந்தால், நோக்கத்தை கண்டறிந்தால், இந்த நோக்கம் எங்கெல்லாம் அப்ளை ஆகுதோ எல்லா இடத்தையும் தடைன்னு இருக்கும். ஊரை எல்லாம் கூட்டி ஒருத்தர் விருந்து போடுறாரு, விருந்து போடுறது நபிகளாருடைய சுன்னத்தை, அந்த அடிப்படையில் விருந்து போட்டார் அப்படின்னா ஓகே, பிரச்சனை இல்லை. என்ன மாதிரி கல்யாணத்துக்கு ஊரில் விருந்து போட்ட எவன் இருக்கிறான், ஊரே மெச்சனும்பா அப்படின்றதுக்காண்டி ஒருத்தர் விருந்து போட்டார்னா கரணகாலுக்கு கீழே துணியை போடக்கூடாதுன்னு சொன்ன சட்டம் இங்கே அப்ளை ஆகும், நகையில் அப்ளை ஆகும், ஒருத்தர் பார்க்குற வித்திய பார்வையில் அப்ளை ஆகும். அப்போ அந்த நோக்கத்தை கண்டறியாமல் எந்த வேலையை செஞ்சாலும் அந்த வேலை ஏன் செய்கிறோமோ அதனுடைய ரிசல்ட்டை நமக்கு ஏற்படுத்தாது. அந்த வகையில் இப்போ நான் கேட்க விரும்புகிற கேள்வி என்னென்னு கேட்டால், மாணவர்கள் அமர்ந்திருப்பதை போல அவர்களுடைய பெற்றோர்கள் பெரும்பாலும் நீங்களும் அமர்ந்திருக்கிறீங்க. இந்த காரியம் மாணவர்களை இது மாதிரி ஆண்டுக்கு ஒரு தடவை மதரசாக்களில் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நம்ம எல்லாரையும் கூட்டி உட்கார வச்சு ஒரு திருவிழாவை போல எல்லாத்தையும் செய்ய வைத்து, பேச வைத்து, பாராட்ட வைத்து, அவர்களுக்கு பரிசுகளை கொடுத்து ஊக்கப்படுத்தி இந்த நிகழ்ச்சிகள் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக நடத்தப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது? இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது? ஏன்னா இந்த நிகழ்ச்சியில் வந்தோம், கலந்தோம், எல்லாம் முடிஞ்சிச்சு, கைதட்டணும், பிள்ளைங்க நல்லா செஞ்சாங்க அப்படின்னு போயிட்டோம் என்று இருந்தால் இதனுடைய நோக்கம் நமக்கிட்டே வேறாது. அதனால் உங்களை நோக்கி ஒரு கேள்வி எழுப்புறேன். மைக் இருக்குங்களா? ஹேண்ட் மைக் இருக்கா? இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகிறது சொல்லுங்க பார்க்கலாம். பதில் சொல்லுங்க. பதில் சொல்கிறவங்க கையை தூக்குனீங்கன்னா மைக்கு தந்துடுவாங்க. எதுக்கு இந்த நிகழ்ச்சி? தக்குவா புதுப்பிப்பதற்காக. தக்குவாவை புதுப்பிப்பதற்காக. வேற? வெரி குட், சூப்பர். அடுத்தாலே ஈமானை அதிகப்படுத்துவதற்காக. ஈமானை அதிகப்படுத்துவதற்காக. ஒரே கேள்வி, 2 பேரலல் ரோட்டில் வர்ற மாதிரி. ஈமானு தக்குவா. ஓகே, வெரி குட், சூப்பர். அடுத்து ஈமானை அதிகப்படுத்த, தக்குவாவை அதிகப்படுத்த. பிள்ளைங்க வாழ்வியலில் குரானை எப்படி எடுத்துக்கிறாங்கங்கிறது தெரியப்படுத்துறதுக்காக. பிள்ளைங்களுடைய வாழ்வியலில் என்ன எப்படி குரானை எடுத்துக்கிறாங்கன்றது அதை ஊருக்கு தெரியப்படுத்துறதுக்காக. சரி, ஓகே. ஊருக்கு தெரியப்படுத்தல, பிள்ளைங்க அதை எப்படி கடைபிடிக்கிறாங்க, அதை நாங்கள் பெற்றவங்க எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது பெற்றவங்களுக்கு தெரியப்படுத்தன்னு புரிஞ்சுக்கலாமா? கண்டிப்பா. பெற்றவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக. ஓகே. வேற வேற? அலைக்கும் சலாம். அவர்களை பெருமைப்படுத்துவதற்காக, ஊக்கப்படுத்துவதற்காக. சரி. குரான் வழியில் பிள்ளைங்களோட நடத்தை அந்த குரான் வழியிலே போய் அந்த குரானை படிக்க வைத்து அதை புரிந்து கொண்டு அதை எப்படி செயல்படுத்துவது என்பதை இந்த நிகழ்ச்சி நன்றாக சொல்லி காட்டினார்கள். அந்த ஆசிரியர்களும் நன்றாக சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் பிள்ளைகளும் வீட்டில் அதன்படி செயல்படுகிறார்கள்.
அதற்காக நன்றி செலுத்திக் கொள்கிறோம். அப்படியா? அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். சரி. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமிய அறிவை அதிகமாக வளர்த்துக் கொள்வதற்காகவும் இஸ்லாமிய அறிவை அவருடைய பிள்ளைகளும் அதை பற்றி பேசும்போது தன்னுடைய தாய் தந்தையருக்கு இருப்பதை விட இன்னும் அதிகமாக்குவதற்காகவும். ஓகே, சரி. அவங்களுடைய அறிவை அதிகப்படுத்த, பெற்றோருக்கு இன்னும் பிள்ளைங்களை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிற அந்த உணர்வு ஏற்படுத்த இந்த சமுதாயத்தை எச்சரித்து நம்ம தெரிஞ்ச விஷயத்தை எல்லாத்துக்கும் பதிலுக்கு நம்ம சமுதாயத்தை கரெக்டாக வச்சுக்கணும். சமுதாயத்தை சீர்திருத்துறதுக்காக. ஓகே, வெரி குட், சூப்பர். வேற இன்னும் ஒரு 2 பேர் சொல்லுங்க, அதோட முடிச்சுக்குவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது நம்ம கற்றுக்கிறத விட மற்றவங்க நிறைய பேர் கற்றுக்கிட்டா அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அது மற்றவங்களுக்கு போகும். அது சமுதாயத்துக்கே படும். அதுக்கு இந்த செய்தி ஊருக்கெல்லாம் போகணும், நம்ம தெரிஞ்ச செய்தி ஊருக்கெல்லாம் சொல்லணுன்றதுக்காக. அப்படித்தானே? இந்த குரான்ல என்ன இருக்கு அப்படின்னு இப்போ டிராமால சொல்றாங்கன்னா அது அவங்க கத்துப்பாங்க. இந்த அத்தியாயத்துல இது இருக்கு, அப்ப நம்ம புரிஞ்சுப்போம். நம்ம புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அதுக்காக நாம கற்றதை பிறருக்கு கற்பிப்பதற்காக. வெரி குட், சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த ஒரு புது சமுதாயத்தை வந்து கட்டி எழுப்புறதுக்காக, புதிய சமூகத்தை கட்டி எழுப்புவதற்காக. அழகிய தமிழ்ல சொல்றீங்க. வெரி குட், சூப்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் பேர் ஜமீலா. நம்ம வந்து படிச்சு பாசமா இருக்கணும். அதனால தான் அந்த பிரைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க. நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும் படிப்புல. படிப்புல மகிழ்ச்சியா இருக்கணும். பிரைஸ்லாம் வாங்கினவொடனே ஒரு பெரிய ஹாப்பினஸ் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அதுக்காக. வெரி குட், சூப்பர். ஜமீலா அழகா பதில் சொல்லிட்டீங்க. ஓகே, வேற யாராவது சொல்றீங்களா? குரானை வந்து நம்மளோட வாழ்வியலா எடுத்துக்கிறது. குரானை வாழ்வியலாக எடுத்துக்கிறது. இது மாதிரி பல பதில்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் இதில் சில எதிர்கேள்விகள் கேட்குறேன். இந்த மாதிரி அவர்கள் ஈமானை அதிகரிக்க, அவர்களுக்கு தக்வாவை அதிகரிக்க, அவர்கள் இன்னும் தங்களுடைய ஆற்றலை மேம்படுத்தி கொள்ள, அறிவை வளர்த்து கொள்ள, பெற்றோர்கள் இன்னும் ஆர்வத்தோடு தம் பிள்ளைகளுக்கு கற்பிக்க, அதுக்கெல்லாம் ஆல்ரெடி வருஷம் முழுக்க மதரசா நடந்துச்சுல்ல. அந்த மதரசாவில் கற்றுக் கொடுத்தது அறிவை வளர்க்குமா வளர்க்காதா? ஈமான வளர்க்குமா வளர்க்காதா? தக்வா வளர்க்குமா வளர்க்காதா? அதுக்கு இந்த மேடை போட்டு லைட்டு போட்டு வெளியூர்லேருந்து ஆள் ஸ்பீக்கரை கூட்டிகிட்டு வந்து அதுக்கு இப்படிலாம் நிறைய செலவு பண்ணி டீ மிச்சரெல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு நாள் உட்கார வச்சு அப்படி தான் ஈமான், தக்வா, இறை நம்பிக்கை இதெல்லாம் வளருமா? அல்லது 11 மாதங்கள் மதரசாக்களுக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகள் 11 மாதங்கள் மார்க்கத்தை படிக்கிறார்கள், அங்கே சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, பல விஷயங்களை அவர்கள் கற்கிறார்கள், தாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை வீட்டிலே வந்து பேசவும் செய்கிறார்கள். அந்த மாதிரியான சூழலில் அது நிகழத்தானே செய்யும். பிறகு ஏன் இப்படி ஒரு செய்தி, இப்படி ஒரு நிகழ்வு? இயல்பாக தங்களுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி 11 மாதங்கள் அவர்கள் அறிவை படிக்கிறார்கள், அறிவை பெருக்குகிறார்கள், ஈமானிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இந்த மேடையின் வழியாக ஈமானை கற்றல், இந்த மேடையின் வழியாக தக்வாவை அதிகரித்தல், இந்த மேடையின் வழியாக அறிவை பெருக்குதல் என்பது எங்கே வருகிறது? இந்த மேடைகளின் அவசியம் என்ன? அது இயல்பாக பள்ளிக்கூடத்தில் நடந்துகிட்டே போகுமே. அதுக்கு இப்படி ஒரு ஏற்பாடு, எல்லாத்தையும் கூட்டி உட்கார வச்சு ஒரு நாள் அதுக்கு ஒரு பரிசு கொடுத்து பேரண்ட்ஸை கூப்பிட்டு எல்லாரும் மகிழ்ச்சி அடைஞ்சு ஒவ்வொருத்தரும் என்ன பேசுகிறாங்க, ஏது பேசுகிறாங்க அப்படின்னு ஒரு குதூகலம் அடைந்து, இந்த குதூகல மனநிலையோடு கூடிய இந்த கூட்டங்கள் ஏன் நிகழ்த்தப்படுகிறது? இந்த கூட்டங்களில் அவர்களை முன்னே நிறுத்தி வைப்பதனுடைய அதன் அவசியம் என்ன? அவர்கள் கற்பதை பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் அது ஏன் கூட்டம் மட்டும் தான் கற்றுக் கொடுக்கணுமா? அவங்க பள்ளிக்கூடத்தில் படித்ததை, மதரசாவில் படித்ததை அன்றாடம் தங்களுடைய வீடுகளில், அக்கம் பக்கத்தில், தங்களுடைய நண்பர்களுக்கு இடையில் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினால் போதாதா? அதை இப்படி ஒரு மேலே போட்டு மைக்கு போட்டு வச்சு அதை ஒரு 50 பேருக்கு சொன்ன உடனே கற்றலை கற்பித்து விட்டார்கள் அப்படின்னு அதில் சமாதானம் அடைவது சிறந்ததா? அல்லது கற்றலை கற்பிப்பதற்கு மேடை மட்டுமல்ல எல்லா இடங்களிலும் கற்பித்து கொண்டே இருக்க வேண்டும்? அவங்க படிக்கிற இடத்துல, அவங்க தூங்குகிற இடத்துல, அவங்க சாப்பிட்ற இடத்துல, அவங்க குடியிருக்கிற வீட்டில், அவங்க பழகுகிற நண்பர்களிடத்தில், எல்லா இடத்துலையும் தாங்கள் கற்றலை பிறருக்கு கற்பித்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கற்பிக்கிற அந்த வழிமுறை சிறந்ததா? அல்லது இதுபோல் மேடையில் நீ கற்றுக்கொண்டது 1 வருஷம் படி, அல்ல ஒரே ஒரு நாள் மேடையில் ஏறி நின்று பயங்கரமாக கைதட்டல் வாங்குகிற அளவிற்கு சூப்பராக பேசிடு, அதோட வேலை முடிஞ்சிச்சு என்கிற ஒரு செய்தியை, ஒரு உணர்வை அவர்களுக்கு ஊட்டுவது சிறந்ததா? இதற்கு ஏன் மேடைகள்? என்னுடைய கேள்வியில் நீங்கள் நல்ல கவனிக்க வேண்டியது, மேடைகள் ஏன் அமைக்கப்படுகிறது? இப்படி ஏன் எல்லோரும் ஊரெல்லாம் கூடி அமர்ந்து நம்முடைய பிள்ளைகள் செய்யக்கூடிய காரியங்களை பாராட்டுகிற, கொண்டாடுகிற ஒரு நிகழ்வை அரங்கேற்றுவது எதற்கு?
நாம் சொன்ன காரணங்களை எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இது இல்லாமலே அது நிகழும். இந்த மேடை இல்லாமலே அன்றாடம் நம்முடைய பள்ளிக்கூடங்களில் மதரசாக்களில் இப்போ 1 மாத காலம் சம்மர் கிளாஸில் படித்தாங்க. இந்த 1 மாத கால படிப்பில் ஈமான் கற்றுக் கொடுக்கப்பட்டதா இல்லையா? இந்த 1 மாத காலத்திலே தக்வா கற்பிக்கப்பட்டதா இல்லையா? இந்த 1 மாத காலத்தில் இஸ்லாமிய பண்பாடுகளும் விழுமியங்களும் அவர்களுக்கு போதிக்கப்பட்டதா இல்லையா? 1 மாதம் கற்றுக்கொண்டாரு, அப்போ முடிஞ்சிருச்சு, அடுத்த ஸ்கூல் ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் ஸ்கூலை பார்த்து போங்க அப்படின்னு முடிஞ்சுதுன்னு அனுப்பாமல் 1 மாதம் முடிஞ்சிருச்சுப்பா, இப்போ எல்லாரும் வா படித்ததை வந்து சொல்லு, நீ இப்படி சொல்லு, நீ இப்படி சொல்லு, நீ இப்படி சொல்லு அப்படின்னு அதில் செலக்ட் பண்ணி பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அந்த பெர்ஃபார்மர்களை மேடையேற்ற வேண்டிய தேவை என்ன வந்தது? இதுதான் முக்கிய கேள்வி. இந்த கேள்விக்கு யார் இடத்துல ஆன்சர் இருக்குதா? யாராவது பதில் சொல்ல விரும்புறீங்களா இந்த கேள்விக்கு? இல்லை. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை தான் இருக்குதா? இந்த பக்கம் ஆண் பக்கம், ஆண்கள் பக்கம். நான் என்ன இதை முக்கியமான விஷயமா பார்க்குறேன்னா, முதல் விஷயம் வந்து இப்போ இந்த வருஷம் நம்ம நடத்தியிருக்கோம், இந்த மாதிரி ஒரு செயல்பாடு இது வந்து பிள்ளைங்களுக்காண்டி முக்கியமான நிகழ்வாக நான் பார்க்கல. இந்த செயல்பாடு இந்த மாதிரி விஷயம் இங்கே நடந்திருக்கு. அடுத்த வருஷம் நாங்கள் தொடர்ச்சியாக செய்யும் போது கூட இந்த மாதிரி செயல்பாடுகள் இந்த பிள்ளைங்கள்ட்ட வெளியே வந்திருக்கு. அதை வச்சு நம்ம இன்ஷால்லா அடுத்த வருஷம் அதுக்குண்டான பிள்ளைங்களை வந்து அனுப்பிச்சு வைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உண்டாக்குறதுக்காண்டி இந்த முக்கியமாக இந்த வந்து இந்த நிகழ்ச்சி வந்து ஏற்பாடப்பட்ட பிறகு தான் இருக்கிறேன். ரெண்டாவது விஷயம், பிள்ளைங்க வந்து அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிட்டு இருக்கிறதையோ அவங்க வந்து இப்போ எப்படி சொல்கிறதுனா மற்றவங்கள பார்க்கணுங்கிற விருப்பங்கள் பிள்ளைங்களுக்கும் இருக்கும். அந்த பிள்ளைங்களோட எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்காண்டியும் இந்த மேடைகள் அமைச்சு கொடுத்துருக்காங்க நாங்கள் பார்க்குறோம். நல்லது. உண்மையில் இந்த மேடைகள் அமைக்கப்பட்டதனுடைய மூல காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், வெறுமனே பிள்ளைகள் மாணவர்கள் கற்பதற்காக அல்ல, அவர்களுடைய ஈமானை பலப்படுத்துவதற்காக அல்ல, அவர்களுடைய அறிவை பெருக்கிக் கொள்வதற்காக அல்ல, மாறாக இந்த மேடைகளின் வழியாக இந்த சமூகத்தை வழிநடத்துகிற தலைவர்களை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தான் மேடைகள் அமைக்கப்பட்டுச்சு. 100-150 வருஷமாக ஊரெல்லாம் சின்ன கிராமங்கள்லேருந்து பெரிய பெரிய நகரங்கள் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம், எல்லா மாவட்டங்களையும் பார்க்கலாம். விதிவிலக்கா மிகச்சில இடங்களை தவிர, மிகச்சில ஊர்களை தவிர எல்லா இடங்களிலேயும் ஆண்டு விழாக்கள் நடைபெற்று கொண்டே வருகிறது. துவக்கத்தில் இதை ஏன் செய்கிறோம் என்கிற தெளிவு இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அது ஒரு சடங்காக மாறிடுச்சு. எப்பெல்லாம் ஒரு காரியத்தை ஏன் செய்யணும்னு தெரியலையோ அதனுடைய நோக்கத்தை விட்டு டைவர்ட் ஆகி போயிடும். நான் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கிறேன், அந்த கதையை உங்களை நினைவுபடுத்த விரும்புகிறேன். ஒரு பள்ளிக்கூடம், ஒரு ஆசிரியர் ஒருத்தர் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார் பல வருடங்களுக்கு முன்னாடி. அந்த ஆசிரியர் பழைய செட்டப் இன்றைக்கி இருக்கிற மாதிரி பள்ளிக்கூட முறையில் அவருடைய வீட்டில் வச்சு நடத்திக்கிட்டு இருந்தார். நிறைய மாணவர்கள் அவர்கிட்ட படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவருடைய வீட்டில் ஒரு பூனை ஒன்று இருந்துச்சு. அந்த பூனை இவர் வகுப்பு ஆரம்பிக்கிற நேரத்தில் வகுப்புக்குள்ளே வந்து இடையூறு பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப டிஸ்டர்பாக இருந்துச்சு. வாத்தியார் மேலே வந்து உட்காருது, மாணவர்கள் மேலே வந்து உட்காருது, அந்த பேப்பரை எல்லாம் கிழிக்குது, இருக்கிற தண்ணி டப்பாவை தள்ளி விடுது, அங்கிட்டும் இங்கிட்டும் குதிக்குது. மாணவர்களுடைய கவனம் எல்லாம் அதை நோக்கி திரும்புது. உடனே ஆசிரியர் சொன்னார், தம்பி ஒரு ஆள் எந்திரிச்சு போய் அந்த பூனையை பிடிச்சி கட்டி போடு அப்படின்னார். ஒரு பையன் எந்திரிச்சு போய் பூனையை பக்கத்தில் இருக்கிற ஒரு மரத்தூணில் கட்டி போட்டான். மறுநாள் பாட ஆரம்பிக்கிறார். மறுநாளும் அதே மாதிரி பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. மறுநாள் 2வது நாள் சொல்கிறாரு, எப்பா எஞ்சி போய் ஒரு பூனையை கட்டி போட்டு ஒருத்தன் போகிறான், ஒரு கைத்தை கட்டுறான், காலில் கட்டுறான், கொண்டு போய் பக்கத்தில் இருந்த ஒரு மரத்தூணியில் கட்டப்பட்டு விட்டது. 2வது நாள், 3வது நாள், 4வது நாள், அதுக்கப்புறம் ஆர்டரே போட்டார், இந்த பூனை டெய்லி வந்து நம்மளுக்கு டிஸ்டர்ப் பண்ணுது, அதனால் தினசரி வகுப்பு ஆரம்பிக்கும் போது பூனையை தூக்கி தூணில் கட்டிடுங்க. வகுப்பில் வந்து ஆசிரியர் உட்கார்ந்தோடனே ஒரு பையன் எழுந்திரிச்சு போவான், பூனையை பிடிப்பான், காலில் கைத்தை கட்டுவான், தூணில் கட்டுவான், வகுப்பு முடிஞ்ச உடனே அவுத்து விட்ருவாங்க. இது வளமையாகவே ஆயிடுச்சு. மாதங்கள் ஓடுது, வருடங்கள் ஓடுது. கொஞ்ச காலத்துக்கு பிறகு பார்த்தா ஆசிரியர் வயது முதிர்ந்து ஒரு நாள் ஆசிரியர் இறந்து போய் விடுகிறார். ஆசிரியர் இறந்த பிறகு அதுக்கு பிறகு அவருடைய சீடர்களில் ஒருத்தர், மாணவர்களில் ஒருத்தர் ஆசிரியருடைய ஸ்டேஜுக்கு பொறுப்புக்கு வர்றார். அவர் ஒரு இடத்துல மாணவர்கள் எல்லாத்தையும் கூட்டுறார். ஆசிரியர் செஞ்ச அதே பணியை நம்ம செய்யணும், ஆசிரியர் கற்றுக் கொடுத்த அந்த விஷயத்தை நம்மளும் இந்த சமூகத்துக்கு கற்றுக் கொடுக்கணும், கற்பிக்கணும் அப்படின்னு அவர்களிடத்தில் படித்த மாணவர்கள் எல்லாத்தையும் வைத்துக்கொண்டு சீனியர் மாணவர் ஒருவர் ஆசிரியராக மாறுகிறார். இப்போ பாடம் நடத்த ஆரம்பிக்கிற நேரத்தில் ஒரு புதிய கட்டடம், புதிய இடம், எல்லாமே புதியவர்கள். இப்போ பாடம் ஆரம்பிக்க போகிற தருணத்தில் பழைய மாணவர்கள் ஒருத்தர் எந்திரிச்சு சொல்கிறாரு, சார் பாடத்தை ஆரம்பிக்காதீங்க, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. ஏன்?
நம்முடைய ஆசிரியருடைய வழக்கம் என்ன தெரியுமா? பாடம் ஆரம்பிக்கும் போது பூனையை பிடிச்சி வலது பக்கத்தில் கட்ட சொல்லுவார்ல, அப்படி தான் நம்ம எல்லோரும் படிச்சிருக்கோம். இப்போ என்ன பூனையும் கட்டலை ஒன்றும் கட்டலை, நீங்கள் பேசாமல் பாடத்தை ஆரம்பிக்கிறியா? ஆமாம்ல, பூனை கட்டணும்ல. ஆமாப்பா, பூனையை பிடிச்சிட்டு வாங்க. பூனை இல்லை, ஊருக்குள்ளே தேடி போய் ஒரு பூனையை பிடிச்சிட்டு வந்து பூனையை கொண்டு வந்து காலில் கட்டி கைத்தை கட்டி பக்கத்தில் இருந்து ஒரு தூணில் கட்டப்பட்டுருச்சு. காலங்கள் ஓடுகிறது. 2ஆம் தலைமுறை. ஒரு கட்டத்தில் 2ஆம் தலைமுறை ஆசிரியரும் இறந்து போகிறார். 3ஆம் தலைமுறை வருகிறது. 3ஆம் தலைமுறை பூனையை கட்டுகிறது. பூனையை கட்டுகிற நேரத்தில் அதனுடைய வலது பக்கத்தில் இருந்த மரத்தூணில் கட்டுவதற்கு பதிலாக இடது பக்கத்தில் இருந்த இரும்பு தூணிலே கட்டப்படுகிறது. உடனே ஒருத்தர் எந்திக்கிறார், இப்போ பாரம்பரியமாக தலைமுறையாக நம்ம பூனை எங்கே கட்டுவோம்? ஆசிரியருக்கு வலது புறத்தில் மரத்தூண் இருக்கும், மரத்தூணில் தானே கட்டுவோம். நீங்கள் என்ன இடது புறத்தில் இருக்கிற இரும்பு தூணில் கட்டுறீங்க? இது நம்முடைய பாரம்பரியத்திற்கு எதிரானது. எனவே இந்த சட்டத்தில் இந்த வகுப்பில் நாங்கள் பங்கேற்க முடியாது. நீங்கள் பாரம்பரியத்தை விட்டு விலகிவிட்டீர்கள். எனவே நாங்கள் பாரம்பரியத்தை காப்பதற்காக தனியாக ஒரு அமைப்பை, ஒரு பள்ளிக்கூடத்தை உருவாக்க போகிறோம் அப்படின்னு தனியாக ஒரு டீம் பிரிஞ்சு போய் அவன் வலதுபுறத்தில் கட்டுறதுக்கு ஒரு டீம், அங்கேருந்து இன்னொரு டீம் பிரிகிறான். இதுவரைக்கும் கட்டப்பட்ட பூனைக்கு காலில் தான் கயிறு கட்டப்பட்டது, நீங்கள் புதிதாக கழுத்திலே கட்டுகிறீர்கள். எனவே நீங்கள் பாரம்பரியத்தை மீறிவிட்டீர்கள். அங்கிருந்து தனியாக ஒரு டீம் கட்டி காலில் கயிறு கட்டுவோர் கூட்டம்னு அங்கிருந்து இன்னொருத்தம் பெறுகிறான். இதுவரைக்கும் ஆசிரியர் வெள்ளை கலர் நூலில் தான் காலை கட்டினார், நீங்கள் மஞ்சள் கலரிலே கட்டிவிட்டீர்கள். ஆசிரியரின் வழிமுறையை புறக்கணித்து விட்டீர்கள். நாங்கள் வெள்ளையில் தான் கட்டுவோம் என்று வெள்ளை ஒரு கூட்டம், மரத்தூண் ஒரு கூட்டம், இரும்பு ஒரு கூட்டம், கழுத்திலே கட்டுகிற ஒரு கூட்டம், பூனை கட்டுகிற கூட்டம்னு சொல்லிட்டு ஆசிரியருடைய மரபின் கீழ் வந்த மாணவர்கள் ஏறத்தாழ ஒரு 10-15 குழுக்களாக பிரிந்து போனார்கள் என்ற ஒரு கதை உண்டு. இப்போ இந்த கதை சொல்லுகிற செய்தி என்ன? கதை தான் இது. இந்த கதையிலிருந்து கிடைக்கிற பாடம் என்ன? ரொம்ப எளிமையானது பாடம், ரொம்ப ஆழமாக சிந்திக்க வேண்டிய தேவையில்லை. ஆசிரியர் பூனையை ஏன் கட்டினார் என்கிற நோக்கம் தெரிந்தால் இந்த பிரிவுகளுக்கு வேலையே இல்லை. ஆசிரியர் எதுக்குமா கட்டினார்? பூனை வந்து டிஸ்டர்ப் பண்ணுது, படிக்க விடாமல் ஆக்குது, இடைஞ்சல் பண்ணுது, மாணவர்கள் கவனம் செலுத்த முடியலை. அப்போ பூனையை கட்டி போட்டால் இந்த சபை, இந்த ஏரியா கொஞ்சம் அமைதியாக இருக்கும், அதுக்காகத்தான் கட்டினார். இந்த நோக்கம் தெரிஞ்சிருந்தா அவன் போய் பூனையை பிடிச்சிட்டு வந்திருப்பானா 2வது உள்ளவன்? இந்த நோக்கம் தெரிஞ்சிருந்தா காலில் கட்டவா கழுத்தில் கட்டவான்னு சண்டை போட்டிருப்பானா? இந்த நோக்கம் தெரிஞ்சிருந்தா வலதுபுறத்தில் கட்டுறதா இடதுபுறத்தில் கட்டுறதா டீம் பிரிஞ்சிருப்பானா? என்றைக்குமே நோக்கத்தை விட்டு விலகுகிற பொழுது, நோக்கம் என்ன என்று தெரியாத பொழுது தேவையற்ற விஷயங்களில் இதுதான் 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 அப்படின்னு நம்ம டைவர்ட் ஆகி போய்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி தான் இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுமில்ல, இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்துகிறோம் என்கிற நோக்கமே நமக்கு தெரியாது. எதுக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம்? நம்முடைய பிள்ளைகளை சும்மா படித்ததை நீ சொல்லு என்பதற்காகவோ அறிவை வளர்க்கிறதுக்காகவோ இல்லை. இந்த மேடைகளின் வழியாகத்தான் சமூகத்திலே தலைவர்கள் உற்பத்தி செய்யப்படுவார்கள். தலைவர்களை உற்பத்தி செய்வதற்கு அற்புதமான ஒரு களம் மேடை. ஏன் தலைவர் என்று சொன்னால் ஒரு கருத்தை சிந்திக்கவும், அந்த சமூகத்திற்கு பயன் தரக்கூடிய அந்த கருத்தை தான் சிந்தித்ததை மக்கள் மத்தியிலே விளக்கிச் சொல்லவும், அந்த விளக்கிச் சொல்லப்பட்ட கருத்தின்படி ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு இடத்திற்கு கொண்டு வந்து நிறுத்தவும், அவர்களின் தேவையை அவர்களுக்கே தெரியாவிட்டாலும் கூட அவர்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைத்து மக்கள் தலைவனாக உருவெடுத்து மக்களை வழிநடத்துகிற ஒரு மாபெரும் தலைவனாக உருவாகுவதற்கும் மேடைகள் பயன்படும். பள்ளிக்கூடத்தில் படிச்சுக்கிட்டு தான் மட்டும் போதாதுப்பா, நீ சமுதாயத்தை வழிநடத்துகிற தலைவனாக வரணும். நம்ம சமூகத்துக்கு தலைவர்களின் தேவை ரொம்ப ரொம்ப அதிகம் இருக்கிறது, ரொம்ப ரொம்ப அதிக தேவை இருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு நாம் வாழுகிற இந்த இந்தியாவில் ரொம்ப பலகீனமான சமூகம் நம்ம தான், ஒடுக்குமுறைக்கு ஆட்படப்படும் சமூகம் நம்ம தான், உரிமைகள் மறுக்கப்படுகிற சமூகம் நம்ம தான், நீதிமன்றத்தில் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, காவல்துறையில் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, அரசியல்வாதிகளிடத்தில் நமக்கு அநீதி இழைக்கப்படுகிறது, சட்டமன்ற பாராளுமன்றங்களில் நம்முடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறது. இப்படியான ஒரு காலகட்டத்தில் சிறுபான்மை சமூகமாக வாழுகிற நமக்கு ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு மக்களின் பிரச்சனைகளை கண்டறிந்து எடுத்து சொல்லி அவர்களை வழிநடத்தி ஒன்று சேர்த்து இழுத்து செல்கிற பெரும் தலைவர்களின் தேவை நிறைய இருக்கு. இந்த தேவையை பூர்த்தி செய்யறதுக்காகத்தான் மேலே போய் நில்லு, சும்மா பேசிட்டு வராத. முதல்ல பயமாக இருக்கும், முதல்ல சொல்லு, 2வது சொல்லு, 3வது சொல்லு, பயம் தெளிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ சொல்ல வேண்டிய கருத்துக்களை எந்த பயமும் இல்லாமல் மக்களுக்கு தெளிவாக சொல்லுவேன். அவன் கேள்வி கேட்டால் பதிலும் சொல்லுவேன். இதைத்தான் ஃபாலோ பண்ணணும்னு அவனுக்கு வழிநடத்தக்கூடிய ஆற்றலும் அறிவும் தகுதியும் உனக்கு வந்துடும். அப்படி வரணும்னா நீ முன்னாடி போய் நில்லுன்னு அதுக்கு தான் முன்னாடி கொண்டு நிப்பாட்டி விட்டோம். நம்ம கீழே உட்காந்து நம்ம பிள்ளைய மேலே விட்டது எதுக்கு?
நம்ம எல்லாம் மக்கு, மேலே நீ போய் பெரிய ஆளா, அதுக்கா எனக்கு தெரியாது நீ எனக்கு சொல்லித்தா. இல்லை, தான் கற்றதை பிறருக்கு கற்பிக்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களே, தான் கற்றதை பிறருக்கு கற்பிக்கனா இங்கே சொல்லப்பட்டதில் எந்த விஷயம் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை நம்ம பிள்ளை சொன்னான்னு சொல்லுங்க. நீங்கள் சைத்தான் வழிகெடுப்பாங்க உங்களுக்கு தெரியாதா? குடும்பத்துக்குள்ளே பஞ்சாயத்து வரும் தெரியாது உங்களுக்கு? செல்ஃபோன் மோகத்தில் மாட்டிக்கிட்டு நீங்கள் தெரியாதா? பிள்ளைங்க ஃபோனை வச்சுக்கிட்டு அம்மா பேச்சை கேட்க மாட்டேங்குது, அத்தா பேச்சை கேட்க மாட்டேங்குது தெரியாத உங்களுக்கு? உங்களுக்கு தெரியாத எதை நம்ம பிள்ளைங்க மேடையில் பேசிட்டாங்க. நடந்த எல்லா நாடகத்தையும் எடுத்து பாருங்க, எதை சொன்னாங்க எல்லாம் தெரியும் தானே. ஏன் தான் நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீ சொல்லுன்னு ஏன் சொன்னோம்? நீ சொல்லுடா, அப்படி சொன்னா தான் திரும்ப திரும்ப சொல்லி மேடையில் நின்று மேடை கூச்சம் போகிற பொழுது ஒரு கருத்தை எப்படி சொல்லணுன்ற அந்த பக்குவம் உனக்கு தெரியும். அப்போ தான் மக்களை வழிநடத்துகிற கெப்பாசிட்டி உனக்கு வரும் என்பதற்காக தலைவர்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்ட மேடைகள் தான் ஆண்டு விழா மேடைகள் தமிழகத்தில். நோக்கம் செதஞ்சு போச்சு. வருஷம் இந்த சடங்கு நடக்குது. ஆனால் எத்தனை ஊரில் தலைவர்கள் உற்பத்தி ஆகியிருக்கிறாங்க? நான் மற்ற ஊர்களை விட்டுறேன். தமிழ்நாட்டில் நூற்றுக்கணக்கான முஸ்லீம்கள் வாழக்கூடிய பகுதிகள் இருக்கிறது, ஊர்கள் இருக்கிறது, கிராமங்கள் இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுறேன். அடர்த்தியாக முஸ்லீம்கள் வாழக்கூடிய நம்ம ஐயம்பேட்டை எடுத்துக்கிறேன். ஏறத்தாழ 25லிருந்து 26 பள்ளிவாசல்கள் இருப்பதாக என்னை அழைச்சிட்டு போன சகோதரர் சொன்னார். எத்தனை பள்ளி இருக்கு? கரெக்டு தானே? 25 எண்ணிக்கையில் முன்ன பின்ன இருக்கா? 25 பள்ளிவாசல்கள். குறைச்சு மதிப்பிட்டாலும் ஒரு 10லிருந்து 15 பள்ளிவாசல்களையாவது, எனக்கு தெரியாது குத்து மதிப்பாக சொல்கிறேன், ஒரு 10 பள்ளிவாசல்களையாவது இந்த ஆண்டு விழாக்கள் நடத்தப்படும். 25 நடத்துகிறாங்களான்னு தெரியாது. குறைச்சி நீங்கள் மதிப்பிட்டாலும் ஒரு 10 பள்ளிவாசல்களையாவது மதரசாக்கள் இருக்கும், மக்தபு நடக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை ஆண்டு விழா நடக்கும். வெளியில் இருந்து ஆலிம் சார் வந்து பேசுவார். பிள்ளைங்க எல்லாம் வினாடி விடா பேச்சு பயிற்சி, துவா பயிற்சி, துவா மனனம், சூறா மனனம், பாங்கு ஓதுதல் எல்லாத்தையும் மேடையில் செய்வாங்க. கடந்த 15 ஆண்டு இடைவெளியில் இந்த மேடைகளில் இருந்து ஐயம்பேட்டையிலிருந்து உருவான தலைவர்களின் எண்ணிக்கை எத்தனை? மற்ற ஊர்களெல்லாம் விடுங்க, நம்ம ஊரில் வருஷத்துக்கு 10 நடத்தி இருக்கோம். நம்ம எத்தனை தலைவர்கள் வந்திருக்கிறாங்க? தலைவர்கள் எல்லாம் வானத்தில் குதிப்பாங்களா? இதுதான் தலைவர்களை உருவாக்குகிற களம். இதுதான் இந்த மேடைகள் வழியாகத்தான் தலைவர்கள் அறிமுகமாவார்கள். இந்த மேடையில் ஒருத்தன் பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும், ஓ சூப்பராக பேசுகிறாங்கடா. இந்த ஹின்சப் ஒருத்தன் பேசுகிறான் பாருங்க, மெய் மறந்து கேட்டேன் நான். அவன் பேர் என்ன தம்பி? ஹின்சப் பேர் யாரா? எங்க ஹின்சப் உன் பேர் என்ன? நீ தானே கடைசியில் ஃபைனல் பண்ணது? அஃபானா நீ தான் ஹின்சபா? குழப்பிக்கிட்டேனோ நீ? கடைசியில் பேசணும். உன் பேர் என்ன? ரஃபான். அவன் பேசுன ஸ்டைல் பார்த்தீங்களா நீங்கள்? அந்த தொனியினுடைய வேகத்தை பார்த்தீங்களா? மனப்பாடம் பண்ணி வச்ச அந்த பஞ்சாயத்தே இல்லை. எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு என்னமோ 10 வருஷம் மேடையில் உருண்டு புரண்ட மாதிரி. ஆனால் இவனுக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கொடுத்தில்ல, மேடையில் ஏற்றி விட்டியில்ல, விளையும் பயிர் முளையிலே தெரியுங்கிற மாதிரி அவனிடம் இருக்கிற ஒரு திறமையின் ஆற்றலின் துளி வெளிப்பட்டுச்சுல. இந்த வெளிப்பட்ட இந்த துளியை பயிரை தண்ணி ஊற்றி உரம் போட்டு பாதுகாத்து மேலே கொண்டு வர வேண்டிய பொறுப்பு விவசாயியாக நமக்கு தான் இருக்கிறது. அந்த பயிருக்கு தெரியாது. நம்ம என்ன செய்வோம்? இனிமே அடுத்த வருஷம் தான். வருஷத்துக்கு ஒரு தடவை மேடை ஏறினா என்ன பயிற்சி கிடைக்கும்? வருஷத்துக்கு ஒருக்க மேடை ஏறினா 60 வயசு வாழ்ந்தோம்னா மொத்தத்தில் 60 வாய்ப்பு தான் அவனுக்கு கிடைக்கும்னா என்ன பயிற்சி கிடைக்கும்? மாசத்துல ஒரு 4 பயிற்சி எடுக்க வேண்டாம்? குறைச்சு மதிப்பிட்டாலும் வாரத்தில் ஒரு பயிற்சி எடுக்க வேண்டாம்? திரும்ப அவனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்பட்டால் 4 பேரை உட்கார வச்சு பேசு. இவ்வளவு பெரிய மேடையா இருக்க வேண்டியதில்லை. வீட்டில் உட்கார்ந்து பெண்கள் ஒரு 10 பேர் உட்கார்ந்து வாரத்தில் ஒரு தடவை, 10 நாளைக்கு ஒரு தடவை மதரசாக்கள் மாணவர்களை உட்கார வச்சு நீங்க ஒரு வருஷம் தேவையில்லை, 4 மாசம் கூட தேவையில்லைங்க, 2 மாசம் குறிச்சு வச்சுங்க. 2 மாசம் வாரத்தில் ஒரு தடவை அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. நீங்க வாரத்தில் ஒரு தடவை 2 மாசத்துக்கு 8 தடவை 8 முறைகள் ஏதோ வாங்க. அப்படியா? சரி.
அதனால் இந்த வாய்ப்புகளை உங்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரு தாழ்மையான கோரிக்கை என்னன்னு கேட்டால், ஏதாவது ஒரு வகையில் ஒவ்வொரு பிள்ளைங்கள்ட்ட ஒவ்வொரு திறமையும் பார்த்தோம். நான் உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், அவனை சொன்னதுனால மற்ற எல்லாருமே ரொம்ப தாழ்வானவங்க, அவன் ஒருத்தந்தான் பெர்ஃபார்மர்னு சொல்ல வரல. ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு வகையில் சிறப்பாக தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்தினாங்க. ஆனால் அந்த வெளிப்படுத்தின இந்த ஆற்றல் தொடர்ந்து அவர்களுக்கு அந்த பயிற்சியாக வழங்கப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அப்படின்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் ஒரு 6 மாதத்துக்கு பிறகு ஆகச்சிறந்த ஒரு பேச்சாளன் கிடைப்பான். ஒரு 2 வருஷத்துக்கு பிறகு மக்கள் தலைவன் கிடைப்பான். ஒரு 10 அவனுக்கு ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ஒரு பெரியவனாக ஆகி அவன் ஒரு சமூகத்தில் முக்கியமான ஆளாக மாறுகிற பொழுது மக்களை வழிநடத்துகிற கெப்பாசிட்டி, தகுதி. பிரச்சனை என்ன, பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி வழிநடத்துறது, மக்களை எல்லாத்தையும் எப்படி ஒரு கருத்தின் கொண்டு வருவது, எல்லா வகையான ஆற்றலும் திறமையும் இங்கிருந்து தான் வெளிப்பட முடியும். எல்லா இடத்துலையும் இங்கே பேச்சு திறமையை அவன் சரி பண்ணிக்கிட்டான்னு வைங்க, சமூகத்தில் எந்த இடத்துல எப்படி பேசணும் எல்லாமே அவனுக்கு கை வந்த கலையாக போயிடும். அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது? ஒரு வாய்ப்பு போதாது, பல வாய்ப்புகள் அளிக்கப்படும். நீங்கள் மீண்டும் மீண்டும் ஏதாவது சிந்திங்க. பெண்கள் பயானில் நிறைய இடங்களில் வைக்கிறாங்க, நீங்கள் ஆளுங்களை கூப்பிட்டு நடத்துங்க. எந்த பயான் நடத்தினாலும் அதுக்கு முந்தி நம்ம ஊர் பிள்ளைங்களை, நம்ம மதரசா பிள்ளைங்களை, நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களை 2 பேர் 5 நிமிஷம் பேசு. இதுக்கு நீங்கள் பெருசாக செலவு, இது மாதிரி மேடைகள் தேவையில்லை, பெரிய செலவுகள் பெரிய ஏற்பாடுகள் தேவையில்லை. எப்போது நடந்துக்கிட்டு ஒரு லுஹர் தொழுகைக்கு பிறகு ஒரு அசர் தொழுகைக்கு பிறகு, தம்பி நீ இன்னைக்கு அசருக்கு பிறகு 5 நிமிஷம் பேசு, கேட்குறவங்க கேட்கட்டுங்க. வாரத்தில் 2 அசர் நீ, 2 மகரிப் நீ, 2 லுஹர் நீ, ஃப்ரீயாக இருக்கிறவங்க கேட்டு போகிறாங்க. பெண்ணுங்கிறேன் நான் இன்றைக்கு உங்கள் முன்னாடி நிற்கிறேன். என்னுடைய அதிர்த்து என்னை எப்படி உருவாக்குனார் தெரியுமில்ல? நான் தென்காசியில் படித்தேன். தென்காசியில் ஏறத்தாழ நான் படிக்கிற பொழுது 10க்கும் மேற்பட்ட 10லிருந்து ஒரு 15 பள்ளிவாசல்கள் இருக்கும். எங்கள் அதிர்த்து எல்லா பள்ளிவாசலில் இருக்கிற ஆலிம் சாக்களுக்கும் ஃபோனை போட்டு சொல்லிடுவார், இன்றைக்கி லோருக்கு நம்ம பையன் வருவான் அப்படின்னு. என்னை அனுப்பிவிடுவார், நான் போவேன். ஒரு தலைப்பில் என்னை படிக்க வச்சு மனப்பாடம் பண்ண வச்சு அதை எப்படி சொல்லணும் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு அந்த நடுப்பட்ட பள்ளிக்கு போயிரு லோருக்கு நேராக போவேன். லோர் முடிஞ்ச உடனே தம்பி எந்திரியாம போவேன், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. நான் போய் எந்திரிச்சு நின்றுக்கிட்டு அந்த 5 நிமிஷம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்ததை நடுப்பேட்டை பள்ளியில் 5 நிமிஷம், மவுண்ட் ரோடு பள்ளி இன்னொரு இடத்துல 5 நிமிஷம், அடுத்த நாள் மகரிப்புக்கு அந்த பள்ளியாசலுக்கு போ, இஷாவுக்கு இந்த பள்ளியாசலுக்கு போ. கேட்குறாங்க கேட்கல, அது 2ஆம் பட்சம். எவ்வளோ பேர் உட்கார்ந்தாங்க, எவ்வளோ பேருக்கு எப்படி 2 பேராக உட்காந்துருப்பாங்க, ஒருத்தர் கூட இல்லாமல் போயிட மாட்டாங்க. ஒரு 5 நிமிஷம் நம்ம உட்காந்துட்டு போகலாம், ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்களே அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்களே. ஒரு ஆலிம் சாஹிப் கொண்டு உட்கார வச்சுட்டா அவர் தான் லுஹரும், அவர் தான் அசரும், அவர் தான் மகரிபா, எப்போ பேசுகிறதா இருந்தாலும், எப்போ சொல்கிறதா இருந்தாலும், எப்போ மைக் பிடிக்கிறதா இருந்தாலும் அவரே தான். ஜும்மாவுக்கு அவர் பிடிக்கிறார்ல, மற்ற நேரத்தில் பிடிக்க விடுங்களேன். குர்ஆன் வசனத்தில் 2 பக்கத்துக்கு எடுத்து வாசிக்கிறிய 2 பிள்ளைங்களை அந்த 5 நிமிஷத்தில் ஏற்றி விடுங்களேன். அந்த வாசிக்க சொல்கிறது இவனை வச்சு வாசிங்களேன். அப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க. அடுத்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு உங்கள் ஊரில் நான் கேட்க வேண்டியதில்லை, உங்கள் ஊரில் இந்த 10 வருஷத்தில் இந்த 5 வருஷத்தில் எத்தனை தலைவர்களை உருவாக்கி இருக்கிறீங்க நான் கேட்க தேவையில்லை, ஊர் உலகமே சொல்லும். அது இன்னைக்கு சமூக வலைதள காலத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரியான திறமைகள் எல்லாம் அப்படியே பளிச்சுன்னு யாரும் தடுக்க முடியாத அளவிற்கு முளை விட்டு கிளம்பி வெளியே வந்துடும். இந்த வேலையை யார் செய்யணும்னு கேட்டால் சமூக தலைவர்கள் செய்யணும், இயக்கங்கள் செய்யணும், ட்ரஸ்ட்டுகள் செய்யணும், மஹல்லா ஜமாத்துகள் செய்யணும், நிர்வாகங்கள் செய்யணும், குறிப்பாக பெற்றோர்கள் நீங்கள் செய்யணும். ஏதாவது கேளுங்க, அவங்கள போய் தோணுன்னு சொல்லுங்கள், என் பிள்ளை நல்லா பேசுவான் தான், ஏதாவது ஒரு வாய்ப்பு கொடுங்க தான். உங்கள் பிள்ளை மேலே வரணுங்கிறதுல உங்களுக்கு இருக்கிற அக்கறையை போல் வேறு யாருக்கும் அக்கறை இருக்காது. என் பிள்ளை மேன்மையடையணும் என்பதில் எனக்கு இருக்கிற அக்கறையை போல் வேறு யாருக்கும் அக்கறை இருக்காது. நெசமாக அந்த அக்கறை உங்களுக்கு இருக்குமானால் இது அல்ல. ஒரு நாள் அது ஒரு ஊக்கப்படுத்துவது. எல்லாருமா கூடி உட்காந்து என் பிள்ளை நல்லா பேசினா, அங்கே போய் இவன் திக்கிட்டான், அவனுக்கு நல்ல சொம்பு கொடுத்தாங்க, இவனுக்கு டிஃபன் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க, ஜட்ஜ்மெண்ட் சரியே இல்லை, இப்படியெல்லாம் குறை வச்சுட்டு போகிறதுக்கு இல்லை இந்த நிகழ்ச்சி. ஒரு பெரும் லட்சிய கனவோடு உருவாக்கப்பட்ட நிகழ்ச்சி ஒன்றுமில்லாத அற்பத்தை போல மாறி போயிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு மீண்டும் உயிரூட்டுறதா இருந்தால்
வருஷம் முழுக்க அப்படி அவனை ரோட்டில், தெருவில், பள்ளியாசலில், வீடுகளில், பெண்கள் பயானில், அதில் இதில் உருட்டி அடித்து ஒரு வருஷத்துக்கு பிறகு திரும்ப கொண்டு வந்து நிப்பாட்டுங்க. அப்போ நீங்கள் வெளியூரில் இருந்து இன்னொருத்தர் என்னைய மாதிரி ஒரு ஆளை கடனுக்கு கூட்டிகிட்டு வர தேவையில்லை. உங்கள் பிள்ளை உங்களுக்கு பாடம் நடத்துவான். சொந்த காலில் நீங்கள் நிற்பீங்க. இன்ஷா அல்லாஹ் செய்யலாங்களா? இன்ஷா அல்லாஹ் என்பது நான் கேட்குறது சும்மா இந்த ஃபார்மாலிட்டிக்கு அத்தா வந்துடணும், வர முடியாதுன்னு சொல்லி ஒரு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். அந்த இன்ஷா அல்லாஹ் இல்லை. இன்ஷா அல்லாஹ் ஒரு ரூல் இருக்குது தெரியுமா மார்க்கத்தில், எப்போ சொல்லணும்னு. இப்போ நம்ம எப்போ சொல்லிக்கிட்டு இருக்குன்னு தெரியுமில்ல, எப்போ ஒரு காரியத்தை செய்ய மாட்டோமோ அப்போ இன்ஷா அல்லாஹ் போட்டுருவோம். கல்யாணத்துக்கு வந்துடணும் தான், அப்பா இன்ஷா அல்லாஹ் வந்துடலாம் அப்படின்னா நான் தான் இன்ஷா அல்லாஹ் தானே சொன்னேன். அல்லாஹ் நாடுனா வரலான்னு சொன்னேன். அல்லாஹ் நாடலன்னு அல்லா மேலே பழிய போட்டுடலாம்ல. இன்ஷா அல்லாஹ் எப்போன்னு சொல்லணும்னு அல்லாஹ் சொல்லலாம். வைதா அஸம்த ஃபதவக்கல் அலல்லாஹ். நீங்கள் ஒரு காரியத்தை செய்வதற்கு முடிவெடுத்து விட்டால் அதுக்கு பிறகு அல்லாஹ் மேலே பாரத்தை போடணும். நான் செய்யணும்னு முடிவெடுத்துட்டேன், நான் ஊருக்கு போகணும்னு முடிவெடுத்துட்டேன், நான் இந்த வேலையை முடிக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய உதவியை கேட்கணுமே தவிர நானே அந்த முடிவை எடுக்காமல் அல்லாஹ் மேலே பாரத்தை போட்டால் அல்லாஹ் புடையில தட்டுவான். ஏன்னா நீ வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு நான் தான் கிடச்சேனா? அது அப்படி சொல்லிட்டு போக வேண்டியதானே? எப்போ முடியாதுன்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அது முடியாதுன்னு அவங்க நேரடியாக சொல்ல மாட்டாங்களா? கடைசியில் குறுக்கு வழியில் நம்ம வழியாக இன்ஷா அல்லாஹ் போட்டு லா யுஆகிதுக்கும் அல்லாஹு பில்லகவி ஃபி ஐமானிக்கும். ஏதாவது கவனம் இல்லாமல் அல்லாஹ் பேரை இழுத்துட்டா அல்லாஹ் விட்டுருவான். வலாக்கின் யுஆகிதுக்கும் பிமா அக்கத்துமுல் ஐமான். ஆனால் எதில் உறுதி கொண்டு சொன்னீங்களோ அதை அல்லாஹ் பிடிப்பான்ட்டான்ல. செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டே அல்லாவுடைய பேரை சொன்னீங்கன்னா அல்லாஹ் பிடிப்பேன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இதை அலட்சியமாக கடந்துக்கிறாம சமூக அக்கறையோடு இந்த வேலைகளை முன்னெடுத்து செல்ல வேண்டியது நம்முடைய பொறுப்பு தான் என்பதோட எதிர்கால சமுதாயம் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற சூழலில் பெரும் நெருக்கடிகளை நோக்கி நாம் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஊரில் அவங்க செஞ்சாங்களா இவங்க செஞ்சாங்களாங்கிறத விட நாம் செய்வோம்னு நீங்கள் முன்னெடுங்க. தமிழகத்திற்கே, இந்தியாவிற்கே, ஏன் சர்வதேச உலகத்திற்கே ஐயம்பேட்டை ஒரு முன்மாதிரியான ஊராக மாறும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான நல்வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் தந்தருள் புரியட்டும். கொடுத்த தலைப்புக்கு ஒரு 10 நிமிஷம் வந்துடுறேன். சரியா? வந்ததுக்கு அதை சொல்லாமல் போகக்கூடாதுல்ல. குர்ஆனிய வாழ்வியல்னு பேச சொல்லியிருந்தாங்க. நான் வேற ஒரு விஷயத்தை அதை விட முக்கியமான விஷயமா இது எனக்கு பட்டுச்சு இப்போதைக்கு இந்த இடத்துல சொல்லணும்னு. அதனால் நான் அந்த விஷயத்தை ஓரம் கட்டிட்டு இந்த விஷயத்துக்கு வந்துட்டேன். இருந்தாலும் அதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்துடுறேன். ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே, அதிக நேரம் எடுத்துக்க மாட்டேன். இன்றைக்கு நாம் குர்ஆனோடு ஒரு நெருங்கிய தொடர்புள்ள சமூகம்தான். குர்ஆனுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. தினந்தோறும் குர்ஆன் நம்மோடு இடம்பெற்றிருக்கிறது. நம்முடைய தொழுகைகள் இருக்கிறது. தினசரி காலையிலும் மாலையிலும் குர்ஆனை ஓதக்கூடிய மக்கள் நிறைய இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலே குர்ஆன் அதனோடு தொடர்பு கொள்ளுதல் என்றால் என்ன என்கிறதை நாம் முதலில் தெரிந்து கொள்ளணும். குர்ஆனோடு தொடர்பு வைத்திருக்கிறோம், குர்ஆனோடு நெருங்கி இருக்கிறோம் அப்படின்னா என்ன? இப்போ நாம் குர்ஆனோடு எந்த தொடர்பு இருக்கிறோமோ இதை அல்லாஹ் குர்ஆனுக்கான தொடர்புன்னு சொல்லவே இல்லை. குர்ஆன் என்பது இதற்காக அருளப்படவும் இல்லை. இப்போ நாம் குர்ஆனை எதுக்கு ஓதுறோம்? நம்ம எல்லாருமே குர்ஆனை இப்போ எதுக்கு ஓதுறோம்னு கேட்டால் நன்மைக்காக ஓதுகிறோம். நன்மைக்கு தானே ஓதுறோம். அல்லாஹ் இடத்துல குர்ஆன் ஓதுனா நிறைய நன்மை கிடைக்கும் அப்படின்னு. ஆனால் குர்ஆனை எதுக்கு நான் தந்திருக்கிறேன்னு அல்லாஹ் சொல்கிறான்னா, கிதாபுன் அன்சல்நாஹு இலைக்க முபாரக்குன் லியத்தப்பரு ஆயாத்தி வலியத்ததக்கர உலுல் அல்பாப். குர்ஆனை நன்மைக்கு ஓதுறதுக்காக தந்ததாக அல்லாஹ் சொல்லலை. குர்ஆன் அருளப்பட்டதுக்கான காரணத்தை குர்ஆன் 2 வார்த்தைகளில் சொல்லுது. லியத்தப்பரு ஆயாத்தி, அதனுடைய வசனங்களை நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதற்காக. வலியத்ததக்கர உலுல் அல்பாப், அறிவுடையவர்கள் படிப்பினை பெறுவதற்காக. குர்ஆன் என்பது வாசிப்பதற்குரிய நூல் அல்ல, ஓதுவதற்குரிய நூல் அல்ல. குர்ஆன் என்பது ஆழ்ந்த சிந்தனைக்குரிய நூல். இன்றைக்கி நம்ம எல்லாருமே குர்ஆனை படிச்சுட்டோன்னு சொல்லுவோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் 2 குர்ஆன் முடிச்சிட்டேன், 3 குர்ஆன் முடிச்சிட்டேன். ரமலானுடைய மாதம்லாம் வந்துச்சுன்னா நான் 2 கத்தம் முடிச்சிட்டேன் தான், 3 கத்தம் முடிச்சிட்டேன் தான், ரொம்ப மகிழ்ச்சியா. அதனால் என்ன? இதை உங்களுக்கு செய்யுமாறு சொன்னது யார்? இதற்காக குர்ஆன் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டு இருக்கிறது?
நீங்கள் ஒரு வசனம் படிங்க, 2 வசனம் படிங்க, 3 வசனம் படிங்க, ஆனால் அந்த வசனத்தை முழுசாக ஆழமாக சிந்திச்சு பார்த்தா அந்த சிந்தனையின் முடிவில் உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பெரிய அர்த்தம் உங்களுடைய உள்ளத்தில் கிடைக்கும். உங்கள் உள்ளத்துக்கு ஒளி கிடைக்கும். அந்த ஆழ்ந்த சிந்தனைக்கு தான் குரானை கொடுத்தோம் அப்படின்னு அல்லாஹ்வே சொல்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம யாருமே குரானை ஆழ்ந்த சிந்தனைக்குரியதாக எடுக்கவே இல்லை. மேலோட்டமாக வாசிக்க வேண்டியது தேவைப்பட்ட சில பேர் அப்படி ஒரு அர்த்தத்தை கூட மலமலன்னு வாசிட்டே போவாங்க. அப்படியெல்லாம் வாசிக்க முடியாது. குரானை வாசித்து அப்படி தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டதா இருந்தால் சும்மா மேலோட்டமான கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியுமே தவிர உங்கள் வாழ்க்கையை மாற்றுகிற ஒரு பெரிய ஆற்றலும் பேர் அற்புதமும் இந்த குரானுக்குள்ளே இருக்குன்னு குரான் சொல்லு. நபிகளாக இருந்த குரானை வச்சு தான் அந்த சமுதாயத்தை தலைகீழாக மாற்றினாங்க. இன்றைக்கி நாம் இருக்கிறத விட ஆக கீழே கிடந்துச்சு. ரசூல்லா அந்த சமுதாயத்தில் நபியாக வரும் பொழுது ரொம்ப அதில் பாதாளத்தில் இருந்தாங்க. ஆனால் எவ்வளோ மேன்மையான மக்களாக மாறினாங்க. எதை வச்சு மாற்றினாங்க? எது மாற்றிச்சு? குரான் தான் மாற்றிச்சு. இன்றைக்கி நம்ம இடத்துல குரான் இருக்குது, எந்த மாற்றமும் இல்லை. நமக்கும் மற்றவங்களுக்கு என்ன வேறுபாடு? ஒரு முஸ்லீமுடைய குடும்பத்துக்கும் முஸ்லீம் அல்லாத குடும்பத்துக்கும் இடையில் வேறுபாடு என்னன்னு கேட்டால் என்ன சொல்ல முடியும்? மேலோட்டமாக சில சடங்குகளை சொல்ல முடியும். அவங்களுடைய பேர்களில் வேறுபாடு. அவங்க முத்துலட்சுமின்னு வச்சுருப்பாங்க, இவங்க ஆயிஷாபின்னு வச்சுருப்பாங்க. அவர் ராமசாமின்னு வச்சுருப்பார், இவர் வந்து அப்துல் கார்னு வச்சுருப்பார். பேரில் வேறுபாடு. அவங்க கோயிலுக்கு போவாங்க, நம்ம பள்ளிவாசலுக்கு போவோம். அவங்க இந்த மாதிரி வழிபாடு செய்வாங்க, நம்ம இந்த மாதிரி வழிபாடு செய்வோம். அவங்க இந்த வேத புத்தகத்தை படிப்பாங்க, நம்ம இந்த வேத புத்தகத்தை படிப்போம். அவங்களுடைய கல்யாணத்தில் என்னென்ன சடங்குகள் இருக்குது, நம்ம கல்யாணத்தில் இப்படி சடங்குகள் இருக்குது. அவங்க வீட்டில் இறந்துட்டா இப்படி அடக்கம் பண்ணுவாங்க, நம்ம வீட்டில் இறந்துட்டா இப்படி அடக்கம் பண்ணுவோம். சடங்கு பூர்வமான வேறுபாடுகளை தவிர்த்து விட்டு நமக்கும் முஸ்லீம் அல்லாத மக்களுக்கும் இடையிலே இருக்கிற வேறுபாடு என்னன்னு கேட்டால் நம்ம இடத்துல சொல்வதற்கு என்ன இருக்குது? இந்த சடங்குகள் எல்லாம் விட்டுருவோம், நம்ம ட்ரெஸ் கோடை விட்டுருவோம், வேதத்தை விட்டுருவோம், தொழுகை நோன்பு ஜகாத்து ஹஜ்ஜு இந்த வழிபாடுகளை விட்டுருவோம். இந்த வழிபாடுகள் சடங்குகள் சம்பிரதாயங்கள் இதை விட்டுட்டு வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் அல்லாதவருடைய வாழ்க்கையும் ஒரு முஸ்லீமுடைய வாழ்க்கையிலும் என்ன வேறுபாடுன்னு கேட்டால் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு நம்ம இடத்துல? அவங்கள மாதிரி தான் நம்மளும் வாழ்கிறோம். அவங்கள மாதிரி தான் புருஷன் முன்னாடி சண்டை. அவங்கள மாதிரி தான் புள்ள பெற்றவங்களுக்கு கட்டுப்பட மாட்டேங்குது. அவங்கள மாட்டினா சொத்துக்காக வேண்டி அண்ணன் தம்பி சண்டை போட்டு கோர்ட்டில் போய் கோர்ட்டு நீதிமன்றத்துக்கு பணம் கட்டினாலும் கட்டுவேனே தவிர வக்கீலுக்கு பணம் கொடுத்தாலும் கொடுப்பேனே தவிர எங்கள் அண்ணனுக்கு ஒரிஜினல் நிலத்தை விட்டு கொடுத்துட மாட்டோம். அவங்கள்ட்ட என்ன சண்டையோ அதே சண்டை தான் இங்கே. அவங்கள்ட்ட என்ன பஞ்சாயத்து அதே பஞ்சாயத்து தான் இங்கே. அவர்களிடத்தில் எப்படி விவாகரத்து அதே விவாகரத்து இங்கே. பிறகு குரான் வந்து என்னத்தை செஞ்சிச்சு? குரான் வந்து என்ன செஞ்சிச்சு? குரான் வெறுமனே நீங்கள் தொழுகிறது எப்படி நோன்பு வைக்கிறது இதை மட்டுமே சொல்ல வந்துச்சு? உங்களுடைய வாழ்வியல் மாற்றத்திற்கான வாழ்க்கையை மகிழ்ச்சியாக சந்தோஷமாக துக்கமில்லாமல் வாழ்வதற்கான வழி என்ன, இம்மையிலும் மறுமையிலும் நீங்கள் நிம்மதியாக இருப்பதற்கான வழி என்ன என்பதை சொல்லித்தர வந்த வேதம் என்று குரான் தன்னை பற்றி அறிமுகப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கி நம்ம இடத்துல எவ்வளவு துக்கம், எவ்வளவு கவலை, எவ்வளவு அழுத்தம். இந்த கவலைக்கான காரணம் என்னன்னு கேட்டால் கூட அவங்க என்ன பதில் சொல்லுவாங்களோ அதே பதில் தான் நம்மளும் சொல்லுவோம். நான் சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்குறேன். கடந்த ஒரு வாரத்துக்கு இடையில் உங்களுக்கு ஏற்பட்ட பெரிய துன்பம், எரிச்சலோ கவலையோ வெறுப்போ கோபமோ இழப்போ அப்படி ஏதாவது ஒரு துன்பத்தை நீங்கள் மனசில் கற்பனை பண்ணுங்கள். அந்த துன்பத்திற்கான காரணத்தை கற்பனை பண்ணுங்கள். யாரால் வந்துச்சு? ஒரு வாரத்துக்கு இடையில் ஏதாவது ஒரு துன்பத்தை அனுபவிச்சிருப்போம்ல, அந்த துன்பம் யாரால் வந்தது என்று நீங்கள் யோசித்தால் நீங்கள் யாராவது ஒரு ஆளை கை காட்டுவீங்க. நான் வண்டியில் போய்கிட்டு இருந்தேன், ஏத்தாப்பில் ஒருத்தன் வந்து ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், வண்டியை கொண்டு வந்து முட்டிட்டான், கால் உடஞ்சி போச்சு. காரணம் யார்? ஏத்தாப்பில் வண்டி ஓட்டிகிட்டு வந்தவன் காரணம். நான் வண்டி ஓட்டிகிட்டு போய்கிட்டே இருந்தேன், பின்னாடி ஒருத்தன் வந்தான், ஹார்ன் அடித்தான், ஒரே போட்டு ஆட்டின்னு அடித்து காதெல்லாம் கிழிஞ்சு போச்சு, எரிச்சல் கோபம். அது மட்டும் இல்லை, என்னை கிராஸ் பண்ணி போகும்போது தேவையில்லாமல் திட்டிட்டு போயிட்டான். ரொம்ப மனசு கவலையாக போயிடுச்சு, வருத்தமாக போயிடுச்சு. ஏன்னா இப்படி பேசிட்டு போகிறான்னு அதை நினைக்கும் போதெல்லாம் அவன் இப்படி பேசிட்டானே அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் பெரிய மன அழுத்தமாக இருக்குது. இந்த மன அழுத்தத்துக்கு யார் காரணம்? அந்த ஹார்ன் அடித்தவன், நம்மளை திட்டுனவன், நம்மளை பேசுனவன், அவன் காரணம். இதானே நம்முடைய பதில்? இதுவாக தானே இருக்கும். நமக்கு ஒரு துன்பம் வருகிறது, அந்த துன்பத்திற்கு இவன் காரணம், இது காரணம், என்கிட்ட பணம் இல்லை அது காரணம், என்கிட்ட அதிகாரம் இல்லை அது காரணம், எங்கள் அத்தா பேசிட்டார் அது காரணம், எங்கள் தம்பிக்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டார் அது காரணம்.
பக்கத்து வீட்டுக்காரன் வந்து சண்டைக்கு வர்றான் அது காரணம், மனைவி என்னை புரிஞ்சிக்கவே இல்லை அது காரணம், கணவர் நான் கேட்டதை வாங்கி கொடுக்குற அது காரணம், என் பிள்ளை என் பேச்சைக்கு மதிக்கவே இல்லை அது காரணம். நம்மிடத்தில் துன்பத்திற்கு எது காரணம்னு கேட்டால் கணவன் காரணம், மனைவி காரணம், பக்கத்து வீட்டு காரணம், எதிர் வீட்டுக்காரன் காரணம், போலீஸ் காரணம், நீதிமன்ற காரணம், பணம் காரணம், அது காரணம், இது காரணம்னு 1008 காரணங்களை பட்டியல் எடுக்கிறோம். இதே காரணத்தை அவங்களும் சொல்லுவாங்க. இந்துக்கள்கிட்ட போய் கேளுங்க, கிறிஸ்தவர்கள்ட்ட கேளுங்க, நாத்திகர்கிட்ட கேளுங்க, உன் துன்பத்துக்கு எதுப்பா காரணம், இது எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அப்படின்னா உங்களுக்கு இந்துக்களுக்கு வேறுபாடு இல்லை, உங்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கு வேறுபாடு இல்லை. குரானை வச்சிருக்க உங்களுக்கும் குரான் இல்லாத அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. உண்மையில் குரானை வச்சிருக்கிறவர்கிட்ட போய் கேட்டால் அவர் என்ன பதில் சொல்லணும் தெரியுமா? அவருக்கான காரணமே வேற, குரான் அதை சொல்லுது. நிஜமா உனக்கு வந்த துன்பத்திற்கு அவன் இவன் அது இது அப்படின்னு நீ ஒரு லிஸ்ட் போடுற, அந்த எதுவுமே காரணம் இல்லைப்பா. வேற எது காரணம்? குரான் சொல்லுகிறது, வமா அசாபக்கும் மின் முசீபத்தின் ஃபபிமா கஸபத் ஐதீக்கும். உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும் அதற்கு நீங்கள் தான் காரணம்னு குரான் சொல்லு. உங்களை வந்து அடைகிற எந்த துன்பமாயினும், அந்த வார்த்தைக்குள்ளே அல்ல அழுத்தமாக சொல்றான், வமா அசாபக்கும் மின் முசீபத்தின், எந்த துன்பமும் பர்டிகுலர் இந்த துன்பம் இந்த துன்பம் இந்த துன்பம்லாம் கிடையாது. எந்த துன்பத்தை எடுத்துக்க, எதுவாக இருக்கட்டும், நீ அவன் காரணம் அது காரணம் இது கிடையவே கிடையாது, நீ தான் காரணம். இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய துன்பத்தின் துன்பம் ஒன்றுமே இல்லாமல் போகிறதுக்கு ஒரு வழியை குரான் சொல்லு. நம்முடைய துன்பம் எல்லாம் துன்பத்தில் நம்ம சிக்கிக்கிட்டு இருக்க காரணமே என் துன்பத்துக்கு அவன் காரணம் அது காரணம்னு சொல்கிறது தான். அவனோ அவளோ அதுவோ எதுவுமே என் துன்பத்திற்கு காரணம் இல்லை, நான் தான் துன்பத்திற்கு காரணம் என்று நீங்கள் சிந்திக்க வேண்டும். எந்த ஒரு முஸ்லிமும் எந்த ஒரு மூமினும் தனக்கு ஏற்படுகிற துன்பத்திற்கு தானே காரணம் என்று சிந்தித்தால் அவன் தான் குரானிய பார்வையில் குரான் அவனுக்கு எப்படி கற்றுக் கொடுத்ததோ அப்படி வாழுகிறான் என்று அர்த்தம். இன்றைக்கி ஒரு வசனம் படித்தேன். அன்றாட வாழ்க்கையில் இதை எப்படி அப்ளை பண்ணணும் என்பதை யோசிக்கிற பொழுது திருக்குரானில் ஒரு வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு தான். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாறு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து இந்த எறும்புகளோடு பேசுவாங்க, பறவைகளோடு பேசுவாங்க, அது நமக்கு தெரியுமில்ல. அதில் இந்த ஹுது பறவையை பற்றி குரானில் ஒரு வரலாறு வரும். ஹுது பறவை அதை பற்றி என்ன தெரியும்? யாராவது தெரிஞ்சவங்க சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லு தம்பி, மைக்கு கொடுங்க தம்பிட்ட. மைக் இருக்கா? முடிச்சிடறேன், அதிக டைம் இல்லை, ஒரு 5 நிமிடத்தில் முடிச்சிடலாம் இன்ஷா அல்லாஹ். பரவாயில்ல கொடுங்க, மைக்கு சவுண்டு பண்ணி கேட்கணும். வாங்கிட மைக்கு வாங்க தம்பி. வெரி குட், சூப்பராக போகுதுண்டா, ரொம்ப அருமை. தம்பிக்கு ஒரு கைதட்டல் கொடுங்க. அவன் சொன்ன குரானுடைய வசனங்கள் அப்படியே வாசித்த மாதிரி இருந்துச்சு, ஒரே ஒரு சின்ன இடத்த தவிர. அவனுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று கொடுத்துருங்க, சரிங்களா, என் சார்பில். இப்போ இதில் நான் சொல்ல வந்த பாயிண்ட்டை சொல்லிடுறேன். அவனும் அதை தான் சொன்னால் நீங்களும் அதை தான் சொல்லுவீங்க, ஆனால் நம்ம எல்லோரும் மிஸ்டேக்காக சொல்லுவோம். எங்கே ஹுதுதை காணோம், அவன் அதில் எவ்வளவு மைனூட்டாக சொல்லிட்டான்னா, பக்கத்து நாட்டு மன்னர், அவங்க ஆலோசனை பண்ணுறது, அவங்க வணங்கிய தெய்வம், எதை வணங்கினாங்கன்னு குரான் சொல்லுது. எஸ்ஜிதூன் ஷம்சிமிந்தூன் இல்லா, அல்லாவை விட்டு சூரியனை வணங்குறாங்க, அது வரைக்கும் பாயிண்ட் பண்ணி சொல்லிட்டான். இப்போ கேள்வி, எங்கே காணோம், ஹுதுஹுதை காணோம், ஓகேவா?
இதான் நம்ம எல்லாரும் பேசுகிறது. பயான்களில் எல்லா பயான்களும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. எங்கே ஹுதுஹுதை காணோம். நான் கூட சமீபத்தில் இது சம்மந்தமாக குழந்தைகளுக்கு ஒரு கதை சொல்லியிருந்தேன். அதில் கேட்டிருந்தா கூட இன்றைக்கி சொன்னால் நான் மாற்றி சொல்லுவேன். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அந்த கதையை. அதை நீங்கள் திரும்ப ரிவைன் பண்ணி கேட்டாலும் அங்கேயும் நானும் இதை தான் சொல்லியிருப்பேன். எங்கே ஹுதுஹுதை காணோம். ஆனால் குரானில் அப்படி இல்லை. குரானில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எடுத்து பாருங்கள். சூரா நம்லு 27வது அத்தியாயம். எறும்புங்கிற பேர்லேயே ஒரு சூறா இருக்குது. அந்த சூறாவில் இந்த வரலாறு வருது. இந்த வரலாறு வர்றதுனால தான் அந்த சூறாவுக்கு அந்த பேரே எல்லாம் வச்சுருக்கிறான். எங்கே அந்த பறவையை காணோம். இதுதான் ஹுதுஹுதை பற்றி ஆரம்பிக்கிற பொழுது எல்லா ஆளுங்களும் எல்லா பேச்சாளரும் எல்லாரும் பயன்படுத்துகிற ஒரு பொது சொல். நானும் அப்படித்தான் பயன்படுத்தி இருந்தேன். இன்றைக்கு நான் வாசிக்கிறேன். சுலைமான் நபி சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் அல்லாஹ் இப்படி ஆரம்பிக்கிறான். மாலி லாரல் ஹுதுஹுது, எனக்கு என்ன ஆச்சு, நான் ஹுதுஹுதை காணவில்லையே. நல்ல கவனிங்க. ஓகே, நல்ல வார்த்தையை கவனிங்க. எங்கே ஹுதுஹுதை காணோம்னு சொன்னால் ஹுதுஹுது மிஸ்டேக் பண்ணிடுச்சு, ஹுதுஹுது எங்கேயே தொலைஞ்சு போயிடுச்சு என்று ஹுதுஹுதின் மீது பழி போடுகிறேன் அந்த சொல். இப்போ இவங்க எப்படி ஆரம்பிக்கிறாங்க, மாலி எனக்கு என்னப்பா ஆச்சு, ஹுதுஹுதை பார்க்க முடியலையப்பா. நல்லா ஆழமாக கவனிச்சா தான் அதில் உள்ள முதல்ல சொன்னதுக்கு இதுக்கு இடையில் உள்ள தொடர்பு உங்களுக்கு விளங்கும். உங்களை வந்து சேருகிற எந்த துன்பமாயினும் அது நீங்கள் செய்ததான், உங்களால் தான் உனக்கு துன்பம் வருது, வேற யாரோ ஒருத்தர் எழுதி உனக்கு துன்பம் வந்துருச்சுன்னு நீ நினைக்காதுன்னு எல்லாம் சொன்னான்ல. இப்போ நடைமுறை பேச்சு வழக்கத்தில் குரானுடைய மரபில் குரான் எப்படி சொல்லுது, ஒரு பொருளை காணவில்லை என்ற உடனே பொருளின் மீது பழி போடாத, நீ தான் மிஸ்டேக் பண்ணுற, சாவியை காணோம், சாவி காணமேன்னு நீ சொல்கிற, சாவியை அதுவா காணாமல் போச்சு, அதுவா எந்திரிச்சு போச்சு, அதுவா நடந்து போச்சு, அதுவா தொலைஞ்சு போச்சு, நீ உன் கண்ணில் படாத அளவுக்கு நீ மிஸ்டேக் ஓன்ட்டே அதுட்டையா. சாவியை காணுமுங்க. சாவி செஞ்ச மிஸ்டேக்கா நம்ம செஞ்ச மிஸ்டேக்கா? மிஸ்டேக் நம்மகிட்ட தானே. அது எந்த இடத்துல இருக்கு அந்த இடத்துல போய் பார்த்தா தெரியும். இன்னும் சொன்னால் கவனத்தோடு பார்த்தா தெரியும். கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும், இப்படியே தேடும். அன்னைக்கு ஒருத்தர் தேடிக்கிட்டு இருந்தார், அவசர அவசரமாக ஃபோனை தேடிக்கிட்டு இருந்தார். எங்கன்னு தெரியலப்பா, எங்கன்னு தெரியல. காதில் ஃபோனு பேசிக்கிட்டு இருக்காரு, ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. வீட்டை பூட்டிட்டு கிளம்புறாரு, ஃபோன் பேசிக்கிட்டே எங்கே வச்சேன்னு தெரியல, எங்கே என்னத்தில் தேடுற அப்படின்னா ஃபோனை தேடுறாங்களா, ஆமல பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நடந்திருக்கும், பல பேருக்கு நடந்திருக்கும். டேபிளுக்கு முன்னாடி இருக்கும், பிள்ளைங்கிட்ட சொல்லி விடுவோம், அந்த மேலே கடைக்கு போய் எடுத்துடுவான்னு, இப்படியே பார்ப்பான், இல்லையேம்மா குருட்டு போயில இந்த பேர் அப்படின்னு. இப்போ இங்கே பிழை யார் பக்கம் இருக்குது? நம் பக்கம் இருக்கிறதா? நாம் எதை காணாமல் தேடுகிறோமோ அதன் பக்கம் இருக்கிறதா? அப்போ இந்த பிழையை நம்ம பக்கம் சாட்டணும் என்கிற அந்த செய்தியை சுலைமான் நபியினுடைய வரலாற்றை பேசுகிற பொழுது எங்கே ஹுதுஹுதை காணவில்லை என்று சுலைமான் பேசவில்லை. மாலி எனக்கு என்ன பாச்சு, நான் என்னமோ தப்பு பண்ணியிருக்கேன்பா, லா அரல் ஹுதுஹுது, நான் ஹுதுஹுதை காணவில்லையே, மிஸ்டேக் பண்ணது நான். இதுதான் குரானிய பார்வை. இந்த பார்வையில் உலகத்தை பார்க்க ஆரம்பிங்க. துன்பமா, துயரமா, பெரிய கஷ்டமா, மன அழுத்தமா, பணம் இல்லையா, வாடகை கொடுக்க முடியலையா, மளிகை கடைக்கு பாக்கியா, எந்த துன்பமும் உங்களை தாக்காது. நபிகளாருடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏற்படாத சிரமங்களா, அவர்களுக்கு ஏற்படாத தொல்லைகளா, அவர்கள் பார்க்காத போர்க்களங்களா? ஆனால் என்றைக்காவது நபிகளார் துன்பப்பட்டார்கள், கவலைப்பட்டார்கள், அழுதார்கள், புலம்பினார்கள்? ரசூலுல்லாஹ்வுடைய வரலாற்றில் ஒரு இடத்துல காட்டுங்க பார்க்கலாம். எங்கேயாவது ரசூலுல்லாஹ் ஐயோ எனக்கு மட்டும் ஏன்பா இப்படி அப்படின்னாங்களா? நபிகளாரை போல வாழ்வில் சிரமத்திற்கு ஆளான ஒரு மனிதர் உண்டா? ஏறத்தாழ 10 ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே வாழ்க்கையை கழித்தார்கள். மதீனாவிற்கு வந்ததிலிருந்து மரணிக்கிற காலம் வரை தொடர்ந்து போர்க்களம். போர்க்களம்னா என்ன சாதாரணமான செய்தியா? இப்போ நம்ம போராட்டத்துக்கு போகிறோம், அது மாதிரியா? போய் 1 மணி நேரம் நின்றுட்டு ஹால்ஸ் கொடுப்பாங்க, தண்ணி கொடுப்பாங்க, எல்லாத்தையும் குடிச்சிட்டு 2 கோஷம் போட்டுட்டு லேசாக தொண்டை கரகரன்னு இருக்க மாதிரி இருக்கு, ஒரு பாக்கெட் தண்ணியை குடிச்சிட்டு போராட்டம் 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 போராட்டம், அதுக்கப்புறம் திரும்ப வண்டியில் ஏற்றி சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் விட்டுருவாங்க. இந்த போராட்டம் அது போர்க்களம்னா நெஜ போர். கையில் வாள், ஈட்டி, கத்தி, கேடயம்,
ஒருத்தர் வெட்டி குத்தி கொலை பண்ணி 300 பேர் போனாங்கன்னா திரும்ப வரும்போது 50 பேரை காணும், 60 பேரை காணும். நீங்கள் 50-60 பேரை பலி கொடுக்க வேண்டாம். இங்கேருந்து ஒரு நிகழ்ச்சிக்கு போயிட்டு ஒரே ஒரு ஆள் மௌத்தாகி திரும்ப வரட்டுமே, ஐயம்பேட்டு எப்படி இருக்கும்? இங்கேருந்து கும்பகோணத்தில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு 2 வேனு கிளப்பிட்டு போயிட்டிய, வேனுக்கு 25 பேர், 2 வேனுக்கு 50 பேர், 50 பேர் போன இடத்துல ஒருத்தர் ஏதோ தவறுதலா கீழே விழுந்து தெரியாம அங்கிட்டு அடிபட்டு அதில் ஆக்சிடென்ட் ஆகி ஒருத்தர் விபத்து ஏற்பட்டு மரணித்து விட்டார். 49 பேர் ரிட்டர்ன் ஆகிட்டீங்க, ஒரே ஒருத்தர் தான் மௌத்து. இந்த ஐயம்பேட்டையினுடைய நிலவரம் 4 நாளைக்கு அதானே பேசுவோம். ஆனால் போர்க்களம் 300 பேரை கூட்டிட்டு போனால் 30 பேர் காணும். காணோம்னா எங்க? ஆகாயத்தில் பறந்துட்டாங்களா? மௌத்து. கை வெட்டு, கால் வெட்டு. ஒவ்வொரு போர்லையும் உஹது போர்க்களத்தில் மட்டும் ஏறத்தாழ 70 பேர், ஒருத்தர் 2 பேர் இல்லை, 70 பேர். எவ்வளவு பெரிய துன்பமா இருந்திருக்கும். அந்த படையை வழி நடத்திட்டு போற தளபதிக்கு எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கணும். வாங்கப்பான்னு கூட்டிட்டு வந்தோம், 70 பேரை காலி பண்ணி விட்டவன் எல்லாம் செத்து போயிட்டாங்களே, திரும்ப ஒரு போர் தேவையா மனுஷன் நினைப்பாம்ல. உஹதோட ரசூலுல்லாஹ் நிப்பாட்டிட்டாங்களா? கந்தக் போர் பண்ணலையா? ஹுனைன் போர் பண்ணலையா? மூத்தா போர் பண்ணலையா? இந்த மௌத்தோ, இந்த துன்பங்களோ, இந்த இடர்பாடுகளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை கவலை அடைய செய்து மூளையில் உட்கார வச்சுச்சா? என்னைக்காவது ரசூலுல்லாஹ் தான் வாழ்க்கையில் தனக்கு ஏற்பட்ட துன்பங்களுக்காக ஐயோ இப்படி ஆயிடுச்சே என்று நினைத்து அழுது கவலைப்பட்டு புலம்பினார்கள் என்று ஒரு செய்தியை நபிகளாருடைய வாழ்க்கையை காட்டு அல்லாஹ் நினைச்சு அழுதாங்க. இரவெல்லாம் அழுதார்கள். அல்லாஹ் நாளை மறுமையிலே தண்டிப்பானே என்று அழுதார்கள். அல்லாஹ் தன்னுடைய அமலை ஏற்றுக்கொள்ள வேண்டுமே என்று அழுதார்கள். அல்லாஹ் இந்த சமூகத்தை சீர்திருத்த வேண்டுமே என்று அழுதார்கள். இந்த மக்கள் நேர்வழி பெற வேண்டுமே என்று அழுதார்கள். ஆனால் தனக்கு சாப்பிட வழி இல்லையே, தான் குடியிருக்க வீடு இல்லையே, இப்படி சண்டை நடந்துகிட்டே இருக்க, எதிரிகள் நம்மளை நிம்மதியை இருக்க விட மாட்டேங்கிறானே என்று வாழ்வின் துன்பங்களுக்காக நபிகளார் துயரப்பட்டார்கள் என்று அவர்களுடைய வரலாற்றில் ஒரு செய்தி உண்டா? ஏன் இல்லை? அதுதாங்க குர்ஆனிய வாழ்வியல். நீங்க குர்ஆனை படிச்சா, குர்ஆன் சொல்ற மாதிரி வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில் 1000 துன்பம் வரும், மனசுக்குள்ள துன்பம் இருக்காது. சுத்தி நிக்கிறவெல்லாம் துப்பாக்கியை தூக்கி நெஞ்சில வச்சாலும் சரா சுடுறாம்பிய. இன்னைக்கு போலீஸ்காரர் லத்தியை தூக்குனா போதும், துண்டை காணும் துணியை காணும் ஓடி விடுறோம். அவ்வளவு பயம், அவ்வளவு அச்சம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அச்சப்பட்டாங்க? ஏன் அவங்களுக்கு அச்சம் வரல? குர்ஆன் கொடுத்த வாக்குறுதி, ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ, யார் குர்ஆனிய வாழ்வை கடைபிடிக்கிறாரோ அவருக்கு பயமும் இல்லை, அவருக்கு கவலையும் இல்லை. உங்களுக்கு பயம் இருக்குது, கவலை இருக்குது அப்படின்னா குர்ஆனிய வாழ்வியல் உங்களுக்கு இல்லைன்னு அர்த்தம். உங்களை நீங்களே ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க. நாம குர்ஆன் படி வாழ்றோம், நம்ம முஸ்லீமா வாழ்றோம், நம்ம மூமினா வாழ்றோம். நீங்க சும்மா ஏமாத்திக்கிட்டு இருக்கிறீங்க, பம்மாத்து வேலை. நிஜமான குர்ஆன் இல்லை இது. நீங்களா உங்களுடைய கல்புக்குள்ள உருவாக்கிக்கிட்ட, இந்த சமுதாயமா உருவாக்கிக்கிட்ட குர்ஆன் இது. போலித்தனமான குர்ஆன். நிஜமான குர்ஆனா இருந்தா அன்றைக்கு இருந்ததை போல இன்றைக்கு ரிசல்ட் இருக்கணும். அந்த ரிசல்ட் இல்லாட்டி நீங்க வேற மாறிட்டீங்க. உண்மையான குர்ஆன் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள இறங்கலைன்னு அர்த்தம். இறங்கி இருந்தால் இந்த வாழ்க்கை முறை இப்படி இருக்கவே இருக்காது. அதனால குர்ஆனை விளங்குவதற்கு வேண்டிய முறைப்படி நீங்கள் குர்ஆனை விளங்கினால், ஆழ்ந்து சிந்தித்தால், உங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் என்கிற உணர்வோடு நீங்கள் அதை வாசித்து கடைபிடிக்க ஆரம்பித்தால் உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடுகிற பேராற்றல் திருமறை குர்ஆனுக்கு இருக்கிறது. அந்த குர்ஆனிய வாழ்வியலை உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் நடைமுறைப்படுத்துங்கள். அதைத்தான் இந்த 1 மாத காலம் நான் குர்ஆனிய வாழ்வியல் என்கிற பெயரால் ஆன்லைனில் ஒரு வகுப்பு நடத்தி கொண்டிருக்கிறேன். என்னிடத்தில் படிக்கிற மாணவர்கள் இங்கும் இருக்கிறார்கள். அவர்களின் ஏற்பாட்டின் பேரிலேயே இந்த வகுப்பை குர்ஆனிய வாழ்வியலுக்கான வகுப்பாக நாங்கள் தொடர்ந்து நடத்தினோம் என்று அவர்களும் சொன்னார்கள். எனக்கு கேட்பதற்கே மிக்க மகிழ்ச்சி. ஆனால் அது 1 மாதத்திலே நடந்து முடித்து விடுகிற ஒரு செய்தி அல்ல, வாழ்நாள் தொடர் போராட்டங்கள். எல்லாரும் அதுக்காக முயற்சி எடுக்கணும், குடும்பமே முயற்சி எடுக்கணும். பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு பிள்ளை ரெடியாகி வீட்டுக்கு வருவான், வீட்டில் அம்மா உட்காந்துக்கிட்டு சீரியல் பார்த்துக்கிட்டு இருந்தா, அம்மாமாரு பிள்ளைகளுடைய வளர்ச்சியில் ரொம்ப அக்கறை, போய் படி, எக்ஸாம் இருக்கு போய் படி, படிச்சிருவான் புள்ள. ரூமுக்குள்ளே தள்ளி கதவை மூடிட்டு ஹாலில் டிவி போட்டு உட்காந்துட வேண்டியது.
அவன் புக்கை மூடி வச்சுட்டு இப்படியே அந்த கதை ஓட்டையோடி நீங்கள் பார்க்குற சீரியல் அவனும் சேர்ந்து பார்த்துட்டு இருப்பான். உங்களை நீங்களே ஏமாற்றிக்கிறீ. என் பிள்ளைய படிக்க சொல்லிட்டேன், அவன் ரூம்குள்ளே படிச்சுக்கிட்டே இருக்கான், படிப்பான். செய்து காட்டாமல் சொல்லப்படுகிற எந்த சொல்லும் யாருடைய வாழ்விலும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. நபிகளாருடைய வாழ்க்கை தாக்கத்தை ஏற்படுத்தியதன் பின்னணியிலே சொன்ன அனைத்தையும் அவர்கள் செயல்முறையோடு செய்து காட்டினார்கள். ஆகையினால் அந்த குரானிய வாழ்வியலுக்காக உங்களை அர்ப்பணிக்க நீங்கள் முயற்சி எடுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான். குரானிய மனிதர்களாக வாழ்ந்து மரணிக்கிற நல்ல வாய்ப்பினை நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தந்தருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இதை கொடுத்துருவா அந்த பையனுக்கு. ரஃபான் தானே பேர்? ஓடியா சகோதரர் அல்தோஃபி அவர்களை அன்னூர் ட்ரஸ்ட் சார்பாக கௌரவிக்க சகோதரர் சோனி கமால் அவர்களை அன்போடு அழைக்கிறோம்.